கும்மியடி அருள் கும்மியடி ஒன்றாய் கூடி குருபத கும்மியடி அம்மையடி நம கப்பனடி ரமணாய நமோவன கும்மியடி ரமணாய நமோவன கும்மியடி. அற்புத காட்சியே அருணை ரமணனின் காட்சியே அற்புத காட்சியே அருணை ரமணனின் காட்சியே அற்புத காட்சியே அருணை ரமணனின் காட்சியே அற்புத காட்சியே கோட்டி கோட்டி கண்கள் வேண்டும் கோட்டி கோட்டி கண்கள் வேண்டும் கோட்டி கோட்டி கண்கள் வேண்டும் என் குரு ரமணரை காண கோட்டி கோட்டி கண்கள் வேண்டும் என் குரு ரமணரை காண அற்புத காட்சியே அருணை ரமணனின் காட்சியே அற்புத காட்சியே சாய்வு மன்றம் தன்னில் சுகாசனம் தன்னிலே சஹஜ நிஷ்டையுடன் சாய்ந்த திரு கோலமும் சாய்வு மன்றம் தன்னில் சுகாசனம் தன்னிலே சஹஜ நிஷ்டையுடன் சாய்ந்த திரு கோலமும் சூரியன் போல் ஜோதியுடன் ஜொலிக்கும் மூகம் மண்டலமும் சூரியன் போல் ஜோதியுடன் ஜொலிக்கும் மூகம் மண்டலமும் சூரியன் போல் ஜோதியுடன் ஜொலிக்கும் மூகம் மண்டலமும் மதிக்க முடியாதவர் மகிமை நினைக்க முடியாதவர் நிலைமை மதிக்க முடியாதவர் மகிமை நினைக்க முடியாதவர் நிலைமை பக்தர் கருள் புரியும் அவர் கருணை பக்தர் கருள் புரியும் அவர் கருணை பவபந்தவருக்கும் அவர் பார்வை பக்தர் கருள் புரியும் அவர் கருணை பவபந்தவருக்கும் அவர் பார்வை பக்தர் கருள் புரியும் அவர் கருணை பவபந்தவருக்கும் அவர் பார்வை நித்யானந்தர் அவரே நிர்மல ரூபம் அவரே நித்யானந்தர் அவரே நிர்மல ரூபம் அவரே போதஸ்வரூபமாய் நம் முன்னிருக்கும் காட்சியே அற்புத காட்சியே அருணை ரமணனின் காட்சியே அற்புத காட்சியே ஓம் நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यां ஹரிः ஓம். அந்தராயதிமிரோபசாந்தயே சாந்தபாவனமச்சிந்த்ய வைபவம்
तन्नरं वपुषि कुञ्जरं मुखे मन्महे किमपि तुन्दिलं महः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। यस्यान्तन्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो नानपुंसं न च स्त्री नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्ते वसदऋषिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। करुणापूर्णसुधाब्धे कबलितघनविश्वरूप किरणावल्या अरुणाचलपरमात्मन् अरुणो भवचित्तकञ्जसुविकासाय त्वयि अरुणाचलसर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्चित्रम् हृद्यहमित्यात्मतया नृत्यसि भोः ते वदन्ति हृदयं नाम अहमिति कुत आयातीत्यन्विष्यान्तः प्रविष्टयात्यमलधियाम् अवगम्य स्वं रूपं शाम्यत्यरुणाचलत्वयि नदीवाब्धौ त्यक्त्वा विषयं बाह्यं रुद्धप्राणेन रुद्धमनसान्तस्त्वां ध्यायन् पश्यति योगी दीधितिम् अरुणाचलत्वयि महीयं ते त्वय्यर्पितमनसा त्वां पश्यन् सर्वं तवाकृतितया सततं भजते अनन्यप्रीत्या स जयत्यरुणाचलत्वयि सुखे मग्नः। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधादात्मनिष्ठो भवत्वम्। नमो रमणाय वे ज्ञानमुं कल्वियुं नमो रमणाय वे नामरीमन्तिनं नमो रमणाय वे नावुकरुङ्गलं नमो रमणाय वे नल्वழி காட்டுமே नमो रमणाय वे ஞாயிறும் திங்களும் நமோ ரமணாயவே நாள்களும் கோள்களும் நமோ ரமணாயவே நாற்கரணங்களும் நமோ ரமணாயவே நம்முள் சுடர்வதே நமோ ரமணாயவே நான்கு நெறிகளும் நமோ ரமணாயவே நான்மறை உட்பொருள் நமோ ரமணாயவே நம்முரை வாய்மையாய் நமோ ரமணாயவே நம்பிக்கை கூறுமே நமோ ரமணாயவே நம்பனுருப்பெயர் நமோ ரமணாயவே நாளும் உருச்சொல நமோ ரமணாயவே நன்புலத் துட்புக்கு நமோ ரமணாயவே நம்பனை காட்டுமே.
நமோ ரமணாயவே. நாத்திகர்காட்சிக்கு நமோ ரமணாயவே நாத்தி நபாதியும். நமோ ரமணாயவே நம்பினர் தங்கள்க்கு நமோ ரமணாயவே நாளும் இருப்பதே. ஓம் தத் சதாக்கியம் புருஷம் குஹேஷம் பக்தார்த்திநாசாய ஷரீரவந்தம் மோதஸ்வரூபம் மதுரஸ்வபாவம் த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. இருக்கிறது ஒரு ஆத்மவஸ்து தான். அந்த ஆத்மவஸ்துவில் நான் உட்படையான ஜகத்து தோன்றி நின்று மறையிறது. என்னெல்லாம் தோன்றி இருந்து மறைஞ்சாலும் ஆத்மா ஆத்மாவாகவே இருக்குது. ஆத்மாவில் சிருஷ்டியோ ஸ்திதியோ சம்ஹாரமோ எதுவும் கிடையாது. அதனாலேயே பரமார்த்தத்தை உணர்ந்த ஜீவன் முக்தனுக்கு, ஞானிக்கு பந்தம் முக்தி சம்சாரம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எதுவும் வாஸ்தவம் இல்லை. இருக்கிறது முக்காலத்திலையும் முழுமுதல் பொருள் ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ வஸ்து பிரகாசிச்சுன்னு இருக்கு. அதனாலேயே பகவான்கிட்ட உங்களோட பூர்ண உபதேசம் என்ன அப்படின்னு ரமண பகவான்கிட்ட கேட்குற போது பகவான் சொன்னது, ந நிரோதோ நச்ச உற்பத்தி ந பத்தோ நச்ச சாதகா ந முமுக்ஷுர் ந வைமுக்தா இத்தியேஷா பரமார்த்தத அப்படிங்கிற கௌடபாத காரிகையைத்தான் பிரமாணமாக எடுத்து காட்டியிருக்கு. அங்கே பிரளயமோ உற்பத்தியோ இல்லை, பந்தமோ முக்திக்கு முயற்சி எடுக்கக்கூடிய சாதகனோ இல்லை. எப்பவும் பிரம்ம நிர்வாணம் தான் இருக்குது. நிர்வாணந்தான் முக்காலத்திலையும் உண்மையாக இருக்குங்கிறது நிர்வாணத்தை அடைஞ்ச ஜீவன் முக்தனோட அனுபூதி நிலை. அந்த அனுபவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகாபுருஷரோட தரிசனம் ஈஸ்வரனோட தரிசனம் தான். அவன் நடமாடுற கோவில், நடமாடுற தெய்வம்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம ஸ்வரூபம். ஏகமேவ அத்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சன அப்படிங்கிற மகாவாக்கிய பொருள் உபனிஷத் சொல்கிறது. ஒன்று தான் இருக்கிறது ஒரு வஸ்து தான். அதில் பன்மை, பல வஸ்துக்கள், பல பல பொருள்கள், நானாத்வம் ஒரு காலத்திலையும் இல்லை. ரெண்டாவது ஒரு வஸ்துவே அதிலிருந்து அந்நியமாக இல்லை. இதுதான் பரமார்த்த வஸ்து ஸ்திதி. இதைத்தான் எப்போதும் உள்ளது ஏகான்ம வஸ்துவே அப்படின்னு பகவான் ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்து சொல்லியிருக்கு. நாம் ரமண மகர்ஷி சரித்திரம், ரமண பகவானோட சரித்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிற போது அதில் பகவானோட நாமம், அருணாச்சல நாமம், பக்தி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பகவான் உபதேசம் பண்ணி பொழிஞ்சிருக்கிற விஜானாமிருதம் அத்புதம் நிஜவச்சோதாராபிஹி அப்படின்னு சங்கராச்சாரியர் இடத்துல சொல்கிறார். தன்னோட வாக்குங்கிற மழை கொட்டியிருக்கார் இல்லையா, அந்த தாரை விஜானாமிருதம் அத்புதம் நிஜவச்சோதாராபிஹி ஆராதிதம் சேதச்சாதக மனசாகர சாதக பக்ஷியே தூங்காதே, அதை அனுபவி, ஆத்மஜானத்தை அடை. நிஜவச்சோதாராபிர் ஆராதிதம் சேதச்சாதக சேன்ன வாஞ்சசி மிருஷாக்ராந்தோசி சுப்தோசிக்கும். ஏன் தூங்குறேன்? பெரிய மழை கொட்டுறது அந்த மேகம். ஆத்மஜானமாகிற மழையை, ஜீவன் முக்தனுடைய அனுபூதியாகக்கூடிய ஹிருதயத்தை ஒரு மேகமாக நினச்சிட்டு சங்கராச்சாரியர் சொல்கிறார். நித்யானந்த சமுத்திரத்தில் இருந்து நீருண்ட அந்த மேகம் அற்புதமான ஆத்மஜானத்தை மழையாக கொட்டின்னு இருக்கான். இந்த ஜீவன் முக்தன் எவ்வளோ நாள் நமக்கு கண் தெரியப்படுறாரோ அந்த சந்நிதி என்ன பண்ணுறது? மழை பெய்யறது, அனுபூதி மழை. பகவான் என்ன மழை பெஞ்சார்? மௌன மழை பெஞ்சார். அந்த மௌனம்ங்கிறது என்னென்னா இன்செசண்ட்டாக இருக்கக்கூடிய மகா வாக்கிய உபதேசம். அதனாலேயே பகவானை பார்த்த சத்தியமங்கலம் சுவாமிகள் வெங்கட்ரமணையா அவர் யோகீஸ்வரர். அவர் சொன்னார், பகவானை பார்த்தா என்ன தெரியும்னா தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தை உபனிஷத்தில் தத்துங்கிறது தெரியும், துவங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரியும், அசிங்கிறது அந்த சத்குரு
ஞானி ஜீவன் முக்தன் இருக்கக்கூடிய நிலையை பார்க்குற போது நமக்கெல்லாமும் டெம்பரரியாவது கொஞ்ச நேரத்துக்காவது நாம் பூர்ண வஸ்து ஆத்மாங்கிற அனுபவம் ஏற்படும். நம்ம ஆத்மாங்கிற ஸ்பூர்த்தி ஏற்படும், ஸ்மரணை ஏற்படும். அந்த ஸ்மரணையை கொடுக்கறது தான் பகவான் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட், அந்த நிலை. அந்த நிலை எல்லாத்தையும் தாண்டின நிலை. அந்த நிலையை காட்டுறதுக்கு தான் முக்த புருஷர் இருக்கார். அவருடைய உபதேசம் என்ன? எப்போதும் உள்ளது ஏகான்ம வஸ்துவே, எப்போதும் இருக்கிறது ஆத்மா தான் இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியலைன்னா இதை தெரிஞ்சுன்னுட்டா போகிறோம். ஆத்மா தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கரம். ஏன் பிரம்மம்னா என்ன? ஆத்மா. நமக்கு நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக எது விளங்கி பிரகாசிச்சுன்னு இருக்கோ அது ஆத்மா. அது அகம்பத பொருள், நான்கிற சொல்லுக்கு பொருளாக விளங்கின்னு இருக்கு. அந்த வஸ்து அனுபவத்தில் எல்லா காலத்துலேயும் அகமஸ்மி இருக்கேங்கிற உணர்வு ரூபமாக இருக்குது. அதில் ஜனனமோ மரணமோ எதுவும் கிடையாது. அதில் இந்த தேகம் உடம்பு கூட ஒரு தோற்றம் தான், மனம் ஒரு தோற்றம் தான், உலகம் ஒரு தோற்றம் தான், ஒரு பிரதிபாசந்தான். அது நித்திய பிரகாசமாக ஸ்வயம் பிரகாசமாக விளங்கின்னு இருக்கு. அந்த பிரகாசத்தை பார்க்கறது தான் அருணாச்சல தீப தரிசனம். பிரகாஷாத்மிகையா சக்தியா பிரகாஷானாம் பிரபாகரா பிரகாஷயதி யோ விஸ்வம் பிரகாஷோனஹ பிரகாசதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னோமே. எந்த பிரகாசம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதோ அந்த பிரகாசம் பிரகாசிக்கட்டும், அப்படின்னா எனக்குள்ள விளங்கட்டும். அந்த ஜோதி, அந்த அருணை ஜோதி, அந்த அருணை ஜோதி தான் அருணை முனிவராக ரமண பகவானாக நமக்கு பிரகாசித்தார். அருணாச்சல காண்டத்துக்குள்ளே நாம் பிரவேசம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கதை சொல்கிற போதும் பகவானோட உபதேசத்தை தியானம் பண்ணிகிட்டே தான் பிரவேசம் பண்ணணும். என்னென்ன வேதம் அப்படின்னா என்ன? வேதத்துக்கு தான் உபதேசம்னு பேர். பகவான் உபதேசசாரம்னு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதசாரம்னு அர்த்தம். உபதேச சப்தத்துக்கு வேதஹா, வேதம்னு அர்த்தம். வேதம்னா என்ன அர்த்தம்? உபதேசம்னு அர்த்தம். குரு எது உபதேசம் பண்ணுறாரோ அதுதான் வேதம். ஒவ்வொரு சிஷ்யனுக்கு என்ன வேதம்னா அனந்தாவை வேதாக, வேதம் அனந்தமாக இருக்குது. ஆனால் ஒருத்தனுக்கு குரு என்ன உபதேசம் பண்ணுறாரோ அதுதான் வேதம். வேறு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அவனுக்கு முக்திக்கு ஓர் உபாயம், முக்திக்கு தக்க ஒரு உபாயம், அந்த உபாயம் குரு கொடுக்குறார். அந்த உபாயத்தில் தான் அந்த ஜீவன் கரையேறி சாட்சாத்காரத்தை அடைஞ்சு முக்தனாக முடியும். மற்றதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. நம்ம சம்பிரதாயமாக பார்த்தாலே நாம் கிருஷ்ண யஜுர்வேதிகளாக பிறந்திருக்கோமானா கிருஷ்ண யஜுர்வேதம் படிக்கிறது தர்மம். அந்த கிருஷ்ண யஜுர்வேதம் முழுசாக படிக்க முடிஞ்சால் நல்லது, இல்லாட்டா கூட அவன் ஏதோ படித்தான்னா நல்லது. ஆனால் இதை பூர்த்தியாக படிக்காமல் ரிக்வேதம் படிக்கிறேன்னு கிளம்புறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. வேதாத்தியனம் எல்லாம் நல்லது தானே, இப்போ ரிக்வேதம் படிக்கலாமேன்னு அப்படி இல்லை. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. அவாவா தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை படிக்கிறதுங்கிறது தான் நமக்கு பெரியவாள்லாம் வழிகாட்டியிருக்காளே தவிர, அதனால் அவாவாளுக்கு என்ன உபதேசமோ அதை அவாவா தெரிஞ்சுக்கிறது. அப்போ உபதேசம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே பக்கத்தில் இருக்கிற பொருளை காட்டி கொடுக்கறது. உபனா நிகட்டத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்குது, ரொம்ப அண்மையில் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ரொம்ப சமீபத்தில் இருக்குது. அப்படி இருக்கிற பொருளை திசதி அப்படின்னா காட்டி கொடுக்குறான். அதனால் குருவுக்கு தேசிகன்னு பேர். ரொம்ப ஹிருதயத்தில் இருக்கிற வஸ்துவை நமக்குள்ள நாமாவே விளங்கக்கூடிய அனுபூதி பொருளை குறிப்பிடுறான், காட்டி கொடுக்குறான். சித் கையன் அப்படின்னு நேற்றுக்கு நாம் சொன்னோமே, அந்த சித் கையனா தட்சிணாமூர்த்தி இருக்கான். அந்த தட்சிணாமூர்த்தி அந்த அப்பனை ஏற்றுவோமேன்னு பாடினோம் இல்லையா தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில். அந்த சித்கையனா பகவான் இருந்து என்ன பண்ணுறார்? ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். வேதம் பூராவும் அதைத்தான் உபதேசம் பண்ணுறது. நேதி நேதியாதி வாக்கால் நிஷேதித்து மூர்த்தா மூர்த்தம் ஏதுமே தள்ளற்கில்லாம் எதை சுவஸ்வரூபமாக ஓதரும் சாதுவானோர் உள்ளத்திற்கொள்ளுவார்கள் ஆதிமை அறிவானந்த அவ்வஸ்து அன்றோ நீதான். அந்த குரு என்ன உபதேசம் என்றார்?
நேதி நேதி ஆதி வாக்காங், இந்த உடம்பு நீ இல்லை, மனம் நீ இல்லை, புத்தி நீ இல்லை, இப்படி நிஷேதித்து மூர்த்தா அமூர்த்தம், ரூபத்தில் தெரியறதெல்லாம் முதல்ல நிஷேதம் பண்ணுறார், உடம்பு இதெல்லாம். அப்புறம் அமூர்த்தமாக உள்ளே இருக்கிற திரவியங்கள்லாம் இருக்குது, விஷய வாசனைகள், காமனைகள், நான்கிற அகங்காரம், அதையும் நிஷேதம் பண்ணி ஏதுமே தள்ளற்கு இல்லா, எல்லாத்தையும் தள்ளினப்புறம் நிஷேதம் பண்ணினதுக்கப்புறம் நிஷேதிக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிற போல எதை சுவஸ்வரூபமாக, எது ஸ்வஸ்வரூபமாக விளங்குறதோ, ஸ்வஸ்வரூபமாக பிரகாசிக்கிறதோ, ஓதரும் சாதுவானோர் ஞானிகளாக இருக்கிற ஜீவன் முக்தர்கள்லாம் எதை உள்ளத்தில் ஹிருதயத்துக்குள்ள நிரந்தரம் அனுபவிச்சுருக்காளோ ஆதி மெய் அறிவானந்த அவ்வஸ்து, அந்த ஆதி மெய் அறிவு, அந்த மெய் அறிவு, உண்மையான அறிவு, ஞானமாக இருக்கிற அந்த வஸ்து இருக்கு, அதுதான், அது ஒன்றோ நீதான், தத்துவமசி 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 ராஜன் அப்படின்னு வரும். அது சங்கர விஜயத்தில் தத்துவமசி, தத்துவமசி, அதை விட இது கம்பீரமாக இருக்குது பகவானோட வார்த்தைகள் இல்லையா. அதில் இப்போ சங்கர விஜயத்தில் பார்த்துதானா அப்புறம் எழுதின்னு வந்தது, ஆச்சாரியால் வார்த்தை இன்னும் நமக்கு இப்படியே பார்த்தா அப்படி பகவான் அதை எடுத்து கொடுத்துருக்கு. தத்துவமசி 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 அவ்வஸ்துவன்றோ நீ தான், அந்த வஸ்துவே நீ, அந்த பூர்ண வஸ்துவே நீ அப்படிங்கிறது குரு உபதேசம் பண்ணுற போது ஸ்ரவணம் பண்ணுற மாத்திரத்தில் சிஷ்யனோட ஹிருதயத்தில் அந்த உள்ள வஸ்து உள்ளத்தில் விளங்கிறது. உள்ளது 40ங்கிறது பகவான் எழுதி கொடுத்த ஒரு பிரகடன கிரந்தம், ஒரு உபனிஷத் சமானமான புஸ்தகம் இல்லையா. அது ஆரம்பமே உள்ளதுங்கிறத. உள்ளது என்ன? சச்சித், ஸ்வயம் பிரகாச வஸ்து, சித், அகங்கிற அனுபவ ரூபத்தில், நான் ஆத்மாங்கிற அனுபவ ரூபத்தில் போதம் ஹிருதயத்துக்குள்ளே விளங்கிறது. அப்படி ஹிருதயத்துக்குள்ளே நித்திய நிரந்தரம் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஆத்ம வஸ்துவை நமக்கு நித்திய சித்தமாக இருக்கிற வஸ்துவை காட்டுறதுக்கு வெளியில் ஒரு ஆச்சாரியர் வரார். குரு என்ன பண்ணுறார்? என்றும் எவர்க்கும் இயல்பாய் உள்பொருளை தன்னுள் தேர்ந்திருத்தல். எப்பவும் எல்லாருக்கும் நேச்சுரலாக இருக்குது. ஞானம்ங்கிறது அந்நேச்சுரலாக ஏதோ அடையிறதில்லை, நித்திய சித்தமாக இருக்குது, நிரந்தரம் பிரகாசிச்சுன்னு இருக்குது, நித்தியோபலப்தியாக இருக்குது. அப்படி இருக்கிறது கழுத்துலேயே ஒரு மாலையை போட்டுன்னு காணோம் தேடுறான். யாரோ உன் கழுத்துலேயே இருக்கேன், எங்கே தேடுறேன்னா வெக்கமாக தொட்டு பார்த்துக்குறோம், இதையா தேடினேன் அப்படின்னு. அது மாதிரி தன்னில் தானாகவே இருக்கிற வஸ்துவை எங்கே கிடைக்கும் தேடுறான். அப்புறம் அந்த சத்குரு என்ன பண்ணுறான்? உன்னிலேயே இருக்கே, உன் ஹிருதயத்திலே நீ நிரந்தரம் அனுபவிச்சுட்டு இருக்கியே, நீயே தானே அது அப்படின்னு சொல்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான். சாட்சாத்காரம் ஏற்படுறது. அந்த சாட்சாத்காரம் தான் நித்திய நிரந்தரம். ஏன்னா பூர்வமும் அது இருந்தது, பஷாத்தும் அது இருக்க போகிறது, மத்தியத்துலேயும் அது இருக்குது. அது புதுசாக ஒன்றும் அடையலை, நித்திய சித்தமாக இருக்குது. முன்னாலே இருந்தது, பின்னால் இருக்க போகிறது, நிகழ்காலத்தில் இருக்குது. அதை குரு காட்டி கொடுத்ததுனால இவன் பார்த்தானே தவிர அடையலை. அடைஞ்சால் புதுசாகிடும், அடையலை, காட்டி கொடுக்கறத பார்க்குறான். அப்படி இருக்கிற அந்த அனுபூதி தான் வேதாந்தம். அதில் நிச்சயமான ஞானம் ஏற்படுறவன் ஜீவன் முக்தன், சாட்சாத்கார சம்பன்னன். அந்த நிலையை யார் அடைஞ்சானோ அவனுக்கு லோகத்தில் அப்புறம் அடையிறதுக்கு எதுவும் இல்லை, அவனுக்கு எந்த நியமமும் இல்லை, அவனை வேதம் கூட கட்டி போடாது, சாஸ்திரம் கூட கட்டி போடாது. நிஸ்திரைகுண்யே பதி விசரதா கோ விதி கோ நிஷேதா. 3 குணங்களையும் தாண்டி ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச சாட்சாத்கார சம்பன்னனுக்கு அப்புறம் வேதம் கூட அவனை இப்படி இப்படி இருக்காது, எப்படி பண்ணுன்னும் நிஷேதான்ன நிவர்த்ததே ந விஹிதம் கரோதி யதா அர்பகா அப்படின்னு. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுறான் முக்த புருஷன். அப்படி இருக்கிற அந்த அனுபூதி நிலையே அடைஞ்ச மகாபுருஷர்கள் சரித்திரமாக்கும், நம்மளை அப்படியே பரிசுத்தம் பண்ணக்கூடிய சரித்திரம். அதுதான் நமக்கு பாகவதம். நாம் அருணாச்சல காண்டத்துக்கு பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருச்சுழி மதுரை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பகவான் சாட்சாத்காரத்தை அடைஞ்சது மதுரையில். துவாதசாந்த மகாஸ்தலே லப்த வித்யோதயாய நமஹான்னு பகவானுக்கு ஒரு நாமம். பகவானோட அஷ்டோத்திரம் ரொம்ப முக்கியம். மகோம் சேன ஜாதாய நமஹ,
அப்படின்னு முதல் நாமம் விஸ்வநாத சுவாமி எழுதினது. ஸ்ரீரமணா ஓம் ஸ்ரீரமணாய நமஹ ஓம் குரவே நமஹ. இதெல்லாம் அதுவே போருமே. ஓம் ஸ்ரீ குரவே நமஹ ஓம் அகண்ட சம்விதாகாராய நமஹ. எப்படி இருந்தார்னா அகண்ட சம்வித் ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருந்தார். ஓம் மஹௌஜசே நமஹ. ஓஜஸ்னா அவ்வளோ தேஜஸ் வீரியத்தோடு இருந்தார். அப்புறம் அவதாரம் நமக்கெல்லாம் பூர்வ கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா. பகவானோட ஜென்மா எதுக்கு? ஓம் காரணோத்பவாய நமஹ. பாகவதத்தில் வருது. மகா என்ன ஜடபரதரை ஸ்துதி பண்ணுறாரு ரகுகணன். காரண நமோ நமஸ்தே இல்லை காரண விக்கிரகாய ஸ்வரூப துச்சீகிருத விக்கிரகாய. ஸ்வரூப ஜானத்தினால இந்த சரீரத்தை தள்ளி காரண விக்கிரகாய அப்படின்னா காரண விக்கிரகம். காரண விக்கிரகம்னாக்கா லோகன் மங்களத்துக்காக வந்த சரீரம். அப்படி இருக்கிற மூர்த்தி. அப்படி ஜெகத்ஹிதாவதாராய நமஹ பூமிநாதஸ்தலோத்திதாய நமஹ. இதெல்லாம் நம்ம சொல்லிவிட்டோம். ஓம் பராசர குலோத்தம்சாய நமஹ. பராசர வம்சத்தில் வாசிஷ்டம் பராசரம் சாக்தேயம் எல்லாம் சொல்லலாம் அதுக்கு. அப்படி பராசர குலோத்தம்சாய நமஹ. அப்புறம் நம்ம சொன்ன விஷயந்தான் ஓம் சுந்தராரிய தபஃபலாய நமஹ. அந்த சுந்தரமையரோட தபஸுக்கு கிடைச்ச பலம். ஓம் கமனீய சுச்சாரித்ராய நமஹ. அப்புறம் ஓம் சகாயாம்பா சகாயவதே நமஹ. அடுத்தபடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் ஷோணாச்சல மகோலீன மானசாய நமஹ. இப்போ பகவான் திருச்சுழியில் இருக்கிற போது திருச்சுழியில் ஆவர்த்தபுரியில் பிறந்தார். ஆவர்த்தபுரியாம் ஜனிதம் பிரபத்யே. ஆவர்த்தபுரியில் திருச்சுழியில் பிறந்தார். நம்மள ஒரு தீர்த்த யாத்திரைன்னு ராமேஸ்வரம் பக்கம் போனால் திருச்சுழி அக்ரஹாரத்தில் அந்த வீடு ரமணாசிரமம் எடுத்து அது ஒரு கோவில் மாதிரி வச்சுன்னு இருக்கா. அந்த பட்டரே அந்த உள்ளே தான் தங்குறார். அங்கேயே தங்கின்னு இருக்கார். அவளே பார்த்துன்னு இருக்கா. பூமிநாத சுவாமி கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அங்கே இருக்கிற அந்த தீர்த்த குளம் அதையெல்லாம் நாம் சொன்னோம். அந்த திருச்சுழி எத்தனை நாள் பகவானுக்கு அங்கே வாசம் அப்படின்னா அங்கே இருக்கிற போது பகவானோட உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சுடுத்து. ஆனால் சரியான அருணாச்சலேஸ்வரர் போட்ட உபநயனம் இனிமே தான் வரப்போகிறது. பகவான் உபநயனத்துக்கு பகவான் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமில் வருது. உபநயனம்ங்கிறது என்னன்னாக்கா சாதாரணமாக நம்ம உபநயனத்துக்கு அர்த்தம் சொல்கிறது நயனம் அப்படின்னா கூட்டின்னு போகிறது, அழைச்சின்னு போகிறது. வேதம் படிக்கிறதுக்கு குருக்கிட்ட பாடசாலைக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு இருக்கிற சர்டிஃபிகேட் அதிகார சின்னம் தான் உபநயனம் இல்லையா? அதுதான் சாதாரண உபநயனம். சமீபே குரோஹோ ஆச்சாரியஸ்ய சமீபம் நயத்தி இல்லையா? கூட்டின்னு போகிறோம், அதுதான் உபநயனம். ஆனால் பகவான் அர்த்தம் என்ன சொல்லித்தனா நயனம்னா கண்ணு. இந்த ரெண்டு கண்ணு இருந்து நாம் ஆத்மாவை பார்க்கல. அதனால இன்னொரு கண்ணு உள்ள ஏற்படக்கூடிய கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர்பார் அருணாச்சல. எல்லா கண்ணுக்கும் மூலமாக இருக்கிற கண்ணு தானே தான் கண்ணு, ஆத்மா தான் கண்ணு. அதை வேதம் சூத்திரம்னு சொல்கிறது. சூத்திரம் பாகவதத்தில் வருது. சூத்திரம் மகானு அகமிதி பிரவதந்தி ஜீவம். இந்த அகங்கிறத சூத்திரம் அப்படின்னா நம்ம உடம்பு
மனசு எல்லாம் மாறுற போதும் மாறாமல் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு த்ரெட், அந்த த்ரெட் அது நம்ம அனுபவத்துக்குள்ளே பார்த்தோம்னா ஜாகிரத்து, சொப்பனம், சுஷுப்தி, பால்யம், கௌமார, யௌவனம் எல்லாம் மாறுற போது ஒரு நூல் இருக்குது. அந்த நூல், அந்த த்ரெட் இருக்கே, அது சூத்திரம். அந்த சூத்திரம்தான் ஞானி போட்டுக்க வேண்டிய சூத்திரம். அந்த சூத்திரம் வந்துவிட்டானா பாக்கிய சூத்திரம் போயிடுறது. அதுதான் சந்நியாசத்தில் நடக்கிறது. இதெல்லாம் உபனிஷத் பிரமாணமான மந்திரங்களே இருக்குது. இதுக்காக இருக்கிற நாரத பரிவிராஜகோபனிஷத்துல எல்லாம் இதை சொல்கிறது. இதுதான் சூத்திரம். அந்த சூத்திரத்தை ஒருத்தன் பார்த்துட்டானா பாக்கிய சூத்திரம் இல்லை. ஆனால் அந்த ஞானத்தை அடையிறதுக்காகத்தான் இந்த சூத்திரம். இந்த யக்ஞோபவீத தாரணம் பகவானுக்கு திருச்சுழியில் நடந்தது. ஆனால் வாஸ்தவமான யக்ஞோபவீத தாரணத்தோட கர்மா எல்லாம் இனிமேல் நடக்க போகிறது. அதை நாம் பார்ப்போம். இதெல்லாம் நான் வைதிகமாகவே சொல்கிறேன்னே நினச்சிக்க வேண்டாம். வேதம்னா என்னன்னாக்கா ஒரு பக்கம் ஞானம், பேசிக்லேருந்து வந்தோம்னா பகவான் உபதேச சாரத்தில் கொடுத்த மாதிரி கர்மா. அடுத்தது உபாசனை, நம்ம மனசை நியமனம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் வச்சுக்கணும் இல்லையா? ஜபம், உபாசனை, ஆராதனை. அப்புறம் மூணாவது பிராண வித்யா. அதில் டயட்டு, எக்ஸசைஸ், பிராணாயாமம் எல்லாம் வந்துடும். நாலாவது ஞானம். அப்புறம் ஞானம். இவ்வளவும் நமக்கு பகவானோட லைஃப்பில் பார்க்கலாம். நம்ம அது படிப்படியாக பார்த்துட்டு அதை நல்லா அனுசந்தானம் பண்ணி தியானம் பண்ணினோமானால் வேதம் பூர்ணமாகவும் அதில் இருக்கும். அதுதான் அந்த உபதேச சாரத்தை பூரா சொல்லிவிட்டு சிவன் உபதேசம் இது உந்தீபர அப்படின்னு நான் திருப்பி அதை எடுத்து சொல்கிறேன். சிவன் உபதேசம் இது உந்தீபர அப்படின்னு. இது சிவனோட உபதேசம் அப்படின்னு. அந்த சிவனோட உபதேசம் அதுதான் வேதம்ங்கிறது. அந்த வேதார்த்த உபபிரம்மணத்துக்காகத்தான் புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளும் அதுக்காகத்தான் பகவான் கதையை இப்போ சொல்கிறோம், அதை தியானம் பண்ணுறதுக்காக. பகவான் திருச்சுழியில் இருந்து உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் ஆச்சு. மதுரையில் தங்கிறதுக்கு காரணம் என்ன? திருச்சுழியிலே இருந்திருக்கலாமே, பூமிநாதர்கிட்டே இருந்திருக்கலாமே. நக்கம் பூமிநாதர் சந்நிதியிலேருந்து மதுரைக்கு வர காரணம் அவள் அப்பா சரீரத்தை விட்டுட்டார். அப்பா சரீரத்தை விட்டுட்டார். சுந்தரமையர் காலமாயிட்டார். அந்த குலத்துக்கு ஒரு ஆலம்பம் இல்லாமல் போயிடுத்து. குழந்தைகள்லாம் சின்ன வயசு. அப்போது அழகம்மாள் மூத்த பிள்ளை அழைச்சிண்டு திண்டிக்கல் போயிருக்கிற டைமில் இவா வெங்கட்ராமன் இங்கே மதுரைக்கு சுப்பையர் வீட்டில் தங்குறா. அங்கே பையனை ஸ்கூலில் படிக்க விட்டான். ஒரு மாதிரி பிரிட்டிஷ் இன்ஃப்ளூவன்ஸ் இருக்கிற காலம் இல்லையா? பிராமணன் பேரே தவிர வேதாத்தியனம் எல்லாம் அடிபட்டு போயிடுத்து. எல்லோரும் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்திருக்கா. வேதாத்தியனம் பண்ணுறவாள் ரொம்ப குறைச்சல். வேதம் யாரால் செழிப்படைஞ்சு வளர்ந்ததோ அந்த காஞ்சி பரமாச்சாரியால் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளே கான்வென்ட் எஜுகேட்டட் தான். அவரே கான்வென்ட்டில் தான் படிச்சுட்டு இருந்தாரே தவிர அவரே வேதாத்தியனம் பண்ணின்று பாடசாலையில் இருக்கலை. அந்த ஈஸ்வர நியமனம் அப்படி இருந்து அதோட வேலையோடு அவர் தபஸில் இப்போ நிறைய அதுக்கப்புறம் வந்தவாள்லாம் வேதாத்தியனம் பண்ணி வந்தா இல்லையா? அப்போது பகவான் வேதாத்தியனமும் கொஞ்சம் பண்ணியிருக்கும். சந்தியாவந்தனாதிகள், சமிதாதானம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார். எல்லாம் பின்னால் பல இடத்துலையும் சொல்லியிருக்கார் பகவான். உபநயனாதி சம்ஸ்காரத்தோடு இருந்தது. ஆனால் மதுரையில் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தது. அமெரிக்கன் ஸ்காட் மிஷன் ஸ்கூலில் பகவான் படிச்சுட்டு இருந்தது. ஆனால் பகவானுக்கு ஸ்கூல் படிப்பில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கலை. நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சு கரணே தான். ஸ்கூல் படிப்பில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. ஆனால் ஸ்கூலில் போகிற போது மற்ற பசங்கள்லாம் ஏதோ சொல்கிறத பார்த்து அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும்.
தமிழ் நன்னா அப்சர்வ் பண்ணின்னு இருக்கார் ஸ்கூலில் இருக்கிற போது. இங்கிலீஷும் பகவானுக்கு நன்னா தெரியும், படிக்கிறதெல்லாம் படிச்சிருக்கு. ஆனால் அலம்பாவம், அதில் ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கலை. இன்ட்ரெஸ்ட் எதில் இருந்தது? ஃபுட்பால் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்புறம் மதுரையில் அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுற்றிட்டு வரும். பகவானுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தான், சாப்ஜான் பேர். அந்த சாப்ஜானை அழைச்சிட்டு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கு. அன்னைக்கே கன்வர்ஷன் பண்ணி விட்டுருக்கு. அந்த முஸ்லீம், அந்த சாப்ஜான் வந்து பகவான்கிட்ட, நான் அந்த கோவிலுக்குள்ளே வரலாமா? எல்லாம் சுவாமி, எல்லாருக்கும் ஒன்று தான், சுவாமி உள்ளே தான் இருக்கான், வா அப்படின்னு அழைச்சின்னு போயிருக்கு. பகவான் ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடியே இந்த பக்தி மார்க்கெட், இந்த திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு, இந்த அழகர் கோவிலுக்கு, அதுபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எல்லாம் அழைச்சின்னு போயிருக்கு. சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கூட உண்டு இதை பற்றி, அதெல்லாம் நம்ம வழியில் பார்ப்போம். அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தானே, அங்கே போய் பிரதட்சணம் பண்ணவெல்லாம் வச்சுருக்கு இந்த சாப்ஜானை. இந்த சாப்ஜான் கதையும் நாம் அப்புறம் நடுவில் வரும். இந்த சாப்ஜானை வந்து வீட்டில் அழகம்மாள் இருக்கிற போதெல்லாம் வீட்டில் அழைச்சின்னு வந்து உள்ளே ஒன்று சாப்பாடு போட்டு, அழகம்மா ரொம்ப பிரியமாக சாப்பாடு போட்டிருக்காளாம் கூப்பிட்டு. அவரை பின்னால் நாம் பார்ப்போம். இப்படி மதுரையில் இருந்து மீனாட்சி கோவிலுக்கு போகிறது எதுக்குன்னா, நிறைய பெரிய தூண் இல்லையா, பெரிய கோவில், நல்லா ஓடி விளையாடி, பலவித விளையாட்டுகளும் அந்த கோவிலில் போய் விளையாடி, மீனாட்சி அம்மன் சந்நிதியில் விளையாடி, சுந்தரேஸ்வரர் சந்நிதியில் விளையாடி, அந்த மீனாட்சியை பார்த்து பிரமிச்சிருக்கணும், சுந்தரேஸ்வரரை பார்த்து ஆனந்தப்பட்டிருக்கணும். அதுதான் அழகு சுந்தரம் போல். அந்த அழகு சுந்தரம் போல் அந்த மீனாட்சி சந்நிதியில் விளையாடின்னு பகவான் இருந்திருக்கு. எந்த ஸ்பிரிச்சுவல் புக்கும் படித்தது கிடையாது. ஒரு நாளைக்கு அவள் வீட்டில், சுப்பையர் வீட்டில் வந்து இப்படி பார்த்தா பேப்பருக்கு மேலே ஒரு குட்டி புக்கு கிடக்கு. சின்ன புக், ஒரு ஃபியூ பேஜஸ், 3-4 பேஜஸோடு இருக்கிற ஒரு பேம்ப்லெட். அந்த பேம்ப்லெட் எடுத்து பார்த்தா CHICAGO, சிகாகோ அட்ரஸஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படின்னு ஒரு புக்கு கிடக்கு. அதை எடுத்து பார்த்து வைவேகானந்தா அப்படின்னு படித்தாராம் பகவான். அது விவேகானந்தான்னு படிக்கக்கூட வரல பகவானுக்கு வந்து, விவேகானந்தான்னு கூட படிக்க வரல. எதுனா வைவேகானந்தா ஏதோ எழுதியிருக்கு, நாங்கள் போட்டுருப்பேன். அந்த சிகாகோ அட்ரஸஸ், அந்த பேம்ப்லெட் எது கொடுத்துருக்கான்னா, நம்ம பகவான் ஒரு 2-3 மந்த்ஸில் கிளம்ப போகிறது மதுரையிலேருந்து. அந்த செப்டம்பரில் பகவான் திருவண்ணாமலையில் இறங்குற அதே செப்டம்பர் மாதத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு பெரிய ஸ்வீகரணம் கொடுக்க போகிறார். ராமேஸ்வரத்துலேருந்து அழைச்சின்னு வர போகிறார் மதுரைக்கெல்லாம். மதுரையில் வந்து அவர் பிரவச்சனம் பண்ண போகிறார், ராமேஸ்வரத்தில் ராமநாட்டில் பேச போகிறார், மதுரையில் பேச போகிறார், அவர் அழைச்சின்னு வர போகிறார். அது எல்லாரையும் தெரிவிக்கிறதுக்காக அந்த பேம்ப்லெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். அதுவும் ஒன்றும் படிக்கலை. ஸ்கூலில் பைபிள் சொல்லி கொடுப்பான். அமெரிக்கா இங்கிலீஷ் ஸ்கூலாக இருக்கிறதுனால பைபிள் தான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கா. அதில் இருக்கிற வாக்கியங்கள்லாம் பகவானுக்கு தெரியும், அதெல்லாம் உள்ள தெரியும். ஆனால் அதுலேயும் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டும், படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இருக்கலை. அங்கேருந்து காளையார் கோவிலில் போய் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வரதெல்லாம் நான் சொன்னேனே, குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு போய் சிவனுக்கு சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி என்னவோ பண்ணியிருக்கு. என்னென்னமோ சம்ஸ்காரம் நம்ம தெரியாமல் பகவான் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்குமே தவிர வெளியில் விடாது. அதெல்லாம் இருக்குது. நல்லா காயத்ரி ஜபம் பண்ணி இருந்திருக்கும் பகவான். அதனால தான் பின்னால் விஸ்வநாத சுவாமிகிட்ட சொல்கிறார், நீ போய் ஏகாந்தமாக இருந்து சஹஸ்ராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணு, வேறு எதுவும் வேண்டாம் சொல்லி கொடுத்துருக்கு. உபாசனையில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பகவான் வந்து எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எதையுமே வெளியில் சொல்லாது பகவான் யார்கிட்டையும். இப்படியே அங்கே மதுரையில் மீனாட்சி சந்நிதியில் அந்த கோவில்கள் போகிறது, குளத்தில், அந்த குளத்தில் போய் பகவானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. சங்கராச்சாரியர் கதை நம்ம ஆத்ம தீர்த்தம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதில் விஷ்ணு சர்மான்னு ஒரு ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறோம். அந்த ஃப்ரெண்டு பின்னால் வந்தார்ல, அவள் கதைகள்லாம் கூட நமக்கு இன்றைக்கி ஃபுல் ப்ரூஃபாக
தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் பகவானோட அடியார்களில் பகவானோட பால்ய கால நண்பன் ரங்கன் பேர். அந்த ரங்கன் கதை நம்ம விஸ்தாரமாக பின்னால் பார்ப்போம். அந்த ரங்கன் பகவானுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவள் 2 பேருமா பல இடத்துக்கு போவா. வேளாச்சேரி ரங்கையர்னு பேர் பின்னால். அந்த ரங்கனை கூட்டிகிட்டு போய் அங்கே குளத்தில் போய் குளிப்பான். அந்த குளத்தில் போய் குளித்தா பகவான் என்ன பண்ணுவான், அந்த குளத்தில் அப்படி டைவ் பண்ணி உள்ளே போயிட்டு, இந்த ரங்கன் கொஞ்சம் டிமிட், கொஞ்சம் பயந்தாங்குழி. அவர் இப்படி நீச்சல் அடித்து போகிற போது பகவான் தண்ணிக்கு அடியில், வெங்கட்ராமன், நம்ம சும்மா பகவான் இப்போயே நான் சொல்லின்னு இருக்கேன், வெங்கட்ராமன் தண்ணிக்கு அடியில் போய் தன் காலால் ரங்கனோட முதுகில் பலமாக ஒரு அடி கொடுக்குமா. அது ரங்கன் சொல்ல இரும்பு மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த கால் அடிபட்டு தானா இரும்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ பலம் அந்த சரீரத்துக்கு. அதே ரங்கன் பின்னால் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லாத 10-15 வருஷத்துக்கு அப்புறமோ திருவண்ணாமலையில் வந்து பகவானை சாட்சாத் அருணாச்சலேஸ்வர ஸ்வரூபமாக பார்க்க போகிறார். அப்படி பார்க்குற போது ஒரு சந்தர்ப்பத்தில் பகவான் போய் நம்ம போய் முளைப்பா அந்த பச்சையம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போய் குளிக்கலாமா அப்படின்னு எல்லா எண்ணெயெல்லாம் தைச்சு நீ வா குளிக்க போய் அங்கே போனால் அதே மாதிரி பகவான் உள்ளே குதித்து அடியில் போய் ரங்கன் முதுகில் ஒரு தட்டித்தான். அப்போது ரங்கன் அந்த காலை தொட்டு தலையில் வச்சுட்டு பின்னால் பகவான்கிட்ட சொல்கிறார், பகவானே முன்னால் அடித்த அடியும் ஞாபகம் இருக்குது, அதே ஞாபகம் இருக்குது, புஷ்பம் மாதிரி இருக்கும், மிருதுவாக இருக்கும். இப்போது உதைக்கிற போது அன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்கும், இன்றைக்கி உதைக்கிற போது புஷ்பம் மாதிரி ஆகிடுத்தே பகவானே, உடம்பே மாறி போயிடுத்தே அப்படின்னு. அப்போ பகவான் சொல்கிறான், ஆமாப்பா அந்த உடம்பு இப்போ இல்லை, அந்த உடம்பு போயிடுத்து. அன்னைக்கு இருந்த உடம்பு இல்லை இப்போ இருக்கிற சரீரம். இந்த சரீரமே வேறே சரீரம். அந்த பௌர்வ தேகிகம் அப்படின்னு, அந்த பௌர்வ தேகிகம், அந்த பூர்வ சரீரம் போயிடுத்து. இப்போ இருக்கிற தேகமே வேறே சரீரம் அப்படிங்கிறது பகவான். அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது எந்த சம்பவத்திலேருந்து அந்த சரீரம் மாறி போயிடுது. அதாவது ஞானம் வந்தால் சரீரமே எரிஞ்சு போயிடுது. பஸ்மாந்தகும் ஷரீரம் கிரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர கிரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர. ஈஷாவாசிய உபனிஷத் பூர்த்தி ஆகும்போது அந்த ரிஷி சொல்கிறான், பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற ஏதோ பண்ணின தபஸ் ஞானத்தெல்லாம் ஸ்மரணை பண்ணிப்பார். அந்த ஸ்மரணை உள்ள ஜாகிரதமானதும் பஸ்மாந்தகும் ஷரீரம். நம்ம பஸ்மம் போட்டுக்கிறோமே, அது ஷரீரம் பஸ்மம் ஆயிடுது. அந்த ஷரீரம் பஸ்மமான இடத்துல தான் சிவன் திருநடனம் பண்ணுவார். அந்த சிவனோட நடனம், நடராஜாவோட நர்த்தம் பார்க்கணுமானா ஷரீரம் பஸ்மம் ஆகணும். அதனால் பஸ்மம் குழைக்கிற போது என்ன சொல்லுவேன்? அது இருக்கட்டும். அப்புறம் இல்லை, அக்னிரிதி பஸ்ம, என்ன அக்னிரிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, வியோமேதி பஸ்ம. பஞ்சபூதங்களால் பண்ணியிருக்கிற சரீரமும் பஸ்மம். அப்புறம்தான் அந்த பஸ்மத்தை போட்டுக்கிறேன் இல்லையா? தமிழ்நாட்டிலலாம் இந்த சம்பிரதாயம் போயிடுத்து, கர்நாடகாவில் அது பண்ணின்னு இருக்கா. பஞ்சபூதங்களும் பஸ்மம் பண்ணி அந்த பஸ்மத்தை தான் தாரணை பண்ணிக்கிறது. பஸ்மாந்தகும் ஷரீரம் அப்படின்னு வேதம் பிரமாண வாக்கியம் இது. ஷரீரம் பஸ்மமாறுது. ஷரீரம் ஸ்மசானத்தில் பஸ்மமானால் பூர்ணமாகலை, ஞானத்தால் பஸ்மமாகிறது தான். ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. அந்த ஞானமாகிற அக்னி என்ன பண்ணுறது? அந்த நெருப்பு எல்லா கர்மாக்களையும் பஸ்மசாத் பண்ணி விடுறது, பஸ்மமாக பண்ணி விடுறது. திருநீருங்கிறோமே நாம், அது அப்படியே திருநீராக பண்ணி விடுறது. அப்படி நடந்தது தான் அந்த வெங்கட்ராமனை ரமண மகர்ஷி ஆக்கிறதுக்கு உள்ள சம்பவம். ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணுமானா என்னென்ன வேணும்? கர்ம பரிபாகம் வேணும். முதல்ல பகவான்கிட்ட டாக்ஸ் வித் ரமண மகர்ஷியில் கேட்குறா, மகாசக்தி நிபாத்தேன அப்படின்னு இந்த அஷ்டோத்திரத்தில் நாமம் வரும். மகாசக்தி மேலே தாக்குறது, அப்போ தான் ஞானம் வர்றது. அந்த சக்தி ஆத்மாவோட சக்தி, ஆத்மாவோட இனிஷியேட்டரி பவர்
இந்த ஜீவன் மேலே வேலை பண்ணுற போது தான் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு சாட்சாத்காரம் வந்து விடுறது. ஆனால் அந்த சக்தி ஆத்மா சக்தி எப்பவும் தானே இருக்குது. ஏன் நம்ம மேலே வேலை பண்ணுறது இல்லைன்னா பிரதிபந்தம் இருக்குது. என்ன பிரதிபந்தம்னா கர்ம பிரதிபந்தம். அதனால் கர்ம பரிபாகம் வரபோது தான் சத்குரு லாபம் உண்டாகிறது. ஒரு நல்ல புஸ்தகம் கையில் வந்தால் திறந்து படிக்கணும்னு தோன்றது, ஒரு மந்திர உபதேசம் கிடச்சா ஜபம் பண்ணணும்னு தோன்றது, எல்லாம் தோன்றது. அந்த கர்ம பரிபாகம் இல்லைன்னா உபதேசம் பண்ணிட்டு யார் ஜபம் பண்ணுறது? குரு தான் ஜபம் பண்ணணும். ராமகிருஷ்ணரோட தர்மபத்னி சாரதாமணி தேவி, சாரதாமணி தேவி தான் ராமகிருஷ்ணரோட முதல் சிஷ்ய. சாரதாமணி தேவி தான் ராமகிருஷ்ணரோட அர்த்தாங்கினி. அதனால் ராமகிருஷ்ண கதப்பிராணாம் தன்னாம ஸ்ரவண பிரியாம் தத்பாவ ரஞ்சிதாக்காராம் அப்படின்னு சாரதாதேவியை ஸ்துதி பண்ணியிருக்கார் அபேதானந்த சுவாமி. ராமகிருஷ்ண கதப்பிராணாம் தன்னாம ஸ்ரவண பிரியாம் தத்பாவ ரஞ்சிதாக்காராம். அப்படி அந்த சாரதாதேவி நிறைய பேருக்கு கருணையால் மந்திர உபதேசம் கொடுப்பாள். அவள்லாம் ஜபமே பண்ண மாட்டாள். இந்த அம்மா வயசு காலத்தில் உடம்பு முடியாமல் இருக்கிறத கூட மணிக்கணக்காக உட்காந்து ஜபம் பண்ணின்னு இருப்பாளாம். அப்போ கேட்பா, எதுக்குமா நீங்கள் இப்படி பண்ணுறேன்னு. நான் யாருக்கெல்லாமும் மந்திர உபதேசம் கொடுத்துருக்கேன், அவள்லாம் பண்ணுறதே இல்லை, அவளுக்கு இருக்கிறதுன்னு சேர்த்து நான் பண்ணி ஆக வேண்டியிருக்கு ஜபம். அந்த குழந்தைகளுக்காக அவள் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக நான் பண்ணுறேன். அப்போது இந்த கருணை, அந்த குருவோட கருணை இருக்கே, அந்த பின்னால் இருந்து இந்த ஜீவனை ஆக்கி அழித்து மகிமாயை ஆழ்கடல் வீழ்ந்திடும் உன் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மயனாம் அருணாச்சல நீன் அருள் சித்திரம் என்னே. பகவானே அருணாச்சலேஸ்வரரோட அருளை கிருபையை நினச்சி வியக்கிறார், ஆச்சரியப்படுறார். அம்மையும் அப்பனும் ஆகி என்னை ஆக்கி அழித்து. அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் என்ன பண்ணினார்? பகவான் சொல்கிறார், எனக்கு உண்மையான அம்மா யார்? அருணாச்சலம் தான். அப்பா யார்? அருணாச்சலம் தான். நான் அந்த பூமியில் பிறந்ததுலேருந்து என் பின்னால் இருக்காருங்கிறார். விடாப்பிடியாய் பிடித்தென்னை பேய்த்தனம் விட. பேய்த்தனம்னா என்னென்னா, இந்த சம்சாரத்தில் இருக்கிற பைத்தியக்கார அட்டாச்மெண்ட்டுக்கு பகவான் ஒரு பேர் போட்டார், பேய்த்தனம். நம்மளோட ஆம்பிஷன், கேரியர், படிப்பு, என்னென்னமோ சொல்கிறோமே, எல்லாத்துக்குமா பகவான் ஒரே ஒரு பேர் போட்டுவிட்டார், பேய்த்தனம். அப்புறம் இந்த சம்சார வாழ்க்கைக்கு பகவான் ஒரு பேர் போட்டு பாழுன்னு பேர் போட்டது. பாழினில் வீழாது ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்தனையே. பகவான் சம்சாரத்தை விடு, லோகத்தை துற எல்லாம் வாய் திறந்து சொல்லலை. எல்லாரும் இருந்தாலும் என்ன சொல்ல, பகவான் ஒன்றும் பாக்கியமாக துறவரமெல்லாம் சொல்லலை. எல்லாம் ஞானத்தை அடைஞ்சி நீ எங்கே வேணால் இருக்கலாம், ஞானியாக எங்கே வேணால் இருக்கலாம் தான் அது வாஸ்தவம் தான். பகவான் அப்படி தான் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணித்தேன். ஏன்னா அதுக்கு அதிகாரிகள் யாரும் கிடையாதுங்கிறதுனால, அதிகாரிகள் ரொம்ப ரேருங்கிறதுனால பகவான் எல்லார்ட்டையும் விட்டுட்டு வாங்க சொல்ல. ஏன்னா விட்டுட்டு வந்துட்டு சம்சாரி மாதிரியே ஒரு சன்னியாசி ஆகிட்டான்னு என்ன பண்ணுறது? பேருக்கு சன்னியாசி, ஆனால் சம்சாரியாகவே இருந்தான்னா சன்னியாசத்துக்கு கெடுதல். அதனால் பெட்டர் நீ அங்கேயே இருப்பா, அங்கேயே இருந்து ஆத்ம விசாரம் பண்ணு, தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, அதுதான் நல்லதுன்னு சொல்லி கொடுத்தோம். அப்படியே இருன்னு சொல்லி கொடுத்து. ஆனால் தனக்கு அருணாச்சலேஸ்வரர் பண்ணின அனுகிரகம் என்ன? எல்லாத்தையும் விட்டு தன்னை வெளியில் இழுத்துன்னு தன்னை மொட்டை அடித்தனை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினை என்ன அருணாச்சல இல்லையா? அதை நாம் பார்க்க போகிறது. நான் இப்படி அனுசந்தானம் பண்ணினே சொல்கிறேன். சிரசை முண்டனம் பண்ணி சன்னியாசியாக வச்சுன்றது அனுகிரக அருள்ங்கிறார் பகவான். சம்சாரத்தில் விழறதுக்கு முன்னாடி என்னை பிடிச்சி இழுத்துன்னு ஒரு தாயார் மாதிரி. அது முருகனார் சொன்னார். தாயினா என்ன, தந்தைனா என்ன அப்படின்னா, தாயினுள் அன்பு வைத்தார், தந்தையுள் அறிவு வைத்தார் அப்படின்னு அந்த அறிவு தான் தந்தை. ஞானம் இருக்கே அது தந்தை, அன்பு பக்தி இருக்கே அது தாய். இது ரெண்டும் நமக்கு இருந்து கொடுத்தானா நிரந்தரம் நம்ம அத்தியாத்ம வாழ்க்கையில் தந்தை தாய் இல்லாத குறை வராது. நமக்கு இந்த தந்தை தாய் இல்லாத குறை வராது. எப்போவுமே ஒரு தாயோட மடியில் இருக்கிற ஃபீலிங் இருக்கும், பக்தி இருந்து கொடுத்தானா. எப்பவும் ஒரு அப்பாவோட ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், ஆத்ம ஜானம் இருந்து கொடுத்தானா. இது முருகனார் சுவாமி கொடுத்த ஒரு குழு. தாயினுள் அன்பு வைத்தார், தந்தையுள் அறிவு வைத்தார். வைத்த பதிகம்னு பேர் அதுக்கு. அது
திருநாவுக்கரசர் தேவாரத்தோடு மீட்டில் எழுதின பாட்டு அது. அது நாம் அதெல்லாம் கூட அப்பப்போ பார்க்கலாம். தாயினுள் அறிவு வைத்தார். அறிவு தான் தாய், அன்பு தான் தாய், அறிவு தான் தந்தை. அதனால் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்புங்கிறது சிவம்ங்கிறது ரெண்டும் ஒன்று தான். ஞானமும் பக்தியும் ஒன்று தான். இது ரெண்டுமா சேர்ற போது அம்மை அப்பன் ஒரு ஃபீலிங் இருக்குது. அம்மையும் அப்பனும் ஆயனை பூமியில் ஆக்கி அழித்து, பூமியில் நான் எங்கே பறக்கணுங்கிறது நீ டிசைடு பண்ணினேன். திருச்சுழியிலேருந்து மதுரைக்கு எப்போ வரணும் நீ டிசைடு பண்ணினேன். எப்போ மதுரையிலேருந்து தப்பிச்சுக்கணும் நீ டிசைடு பண்ணினேன். திருவண்ணாமலையில் எங்கே கொண்டு வைக்கணும் நீ டிசைடு பண்ணினேன். அதனால தான் பகவான் வாழ்க்கை பூராவும் அப்படியே இருந்துடுத்து. அருணாச்சலேஸ்வரரோட டிசிஷன் எப்படி இருக்கணுங்கிறது அருணாச்சலேஸ்வரரோட நிச்சயம். அந்த இச்சைக்கு அடங்கியே தான் இருந்துடுத்து. உன் இஷ்டம் என் இஷ்டம், அதுதான் பகவான் வாழ்க்கை. அதை நாம் பார்க்க போகிறோம். அந்த பகவானுக்கு சின்னத்தில் இருந்தே நம்ம காயத்ரி ஜபம் எல்லாம் சொன்னோம் இல்லையா? ஆனால் ஒரு மந்திரம் ஹிருதயத்துக்குள்ளே ஸ்புரிச்சுட்டே இருந்திருக்கு. அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிது என அறிவினிலங்க. என் ஹிருதயத்துக்குள்ள அருணாச்சலம்ங்கிற பஞ்சாட்சரம் ஹிருதயத்தில் எங்கேயோ துடிச்சுட்டே இருந்தது, ஸ்பந்திச்சுட்டே இருந்தது. அது வியாகிருதமாக ஒரு நாமாவாக அருணாச்சலம் அருணாச்சலம் அப்படி இல்லை, மிக பெரிது. பெரிதுங்கிறது தமிழில் என்ன அர்த்தம்னா பிரம்மத்துக்கு ஒரு பேர் பெரிது. பெரிதுன்னா பெரிசுன்னு அர்த்தம் இல்லை. பிரம்மத்துக்கு வேதமே கொடுத்துருக்கிற பேர் பிருஹத்வதேம விததே சுவீராக. பிருஹத்னா பிரம்மம்னு அர்த்தம். பிருஹத்ங்கிற சப்தத்துக்கு பிரம்ம, ஆத்மா, பூர்ணவஸ்துன்னு அர்த்தம். அதுக்கு பெரிதுன்னு தமிழில் பேர். பெரியது கேட்கும் அப்படின்னு ஔவையார் பாடுறாளே, அந்த பெரியதுனாக்கா பிரம்மம்னு அர்த்தம். பெரிசு அப்படின்னு அனந்தம், பூமான்னு அர்த்தம், எல்லையற்ற வஸ்துன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த பொருள் ஹிருதயத்துக்குள்ள அருணாச்சலம்னு துடிச்சுட்டே இருந்துதான். அப்புறம் அதை யார்கிட்டையும் போய் பகவான் ஏன்னு கேட்கலைன்னா, பகவான் சொல்கிறார் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால் யார்கிட்டையும் போய் கேட்கல. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட வர 15-16 வயசுலேயோ என்னமோ, நரேந்திரநாத் தத்தா. ராமகிருஷ்ணர் அந்த குழந்தைய தனியாக அழைச்சின்னு போய் பேசுகிற போது, நீ எப்படிப்பா தூங்குற அப்படின்னு. எல்லாரும் தூங்குற போல தான் தூங்குறேன், எனக்கு என்ன 2 கொம்பாக இருக்குன்னு. அவர் குப்புற தான் பேசுவார். ராமகிருஷ்ணர்கிட்ட அப்படி தான் பேசுவார். அப்போ ராமகிருஷ்ணர் கேட்டால், நீ எப்படிப்பா தூங்குறேன்னு. எல்லாரும் தூங்குறா போல தான் தூங்குறேன். எல்லாரும் எப்படி தூங்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதை நான் பார்க்குறேனே, குரட்டை விட்டு தூங்குறது பார்க்குறேனே அப்படின்னு. அது இருக்கட்டும், நீ தூங்குற போது உனக்கு உள்ளே என்ன நடக்கிறது? எல்லாருக்கும் நடக்கிற போல தான் நடக்கும் அப்படின்னா. உனக்கு என்ன நடக்கிறது சொல்லு. என்ன, கண்ணை முடிப்பேன், அப்புறம் தூங்குறதுக்கு ரெடி ஆகிடுவேன். அப்போ ஒரு ஜோதி தெரியும் முன்னால், அப்புறம் ஒரு ப்ளூ கலராக ஒரு லைட்டு தெரியும், அப்புறம் அதுக்குள்ளே மறைஞ்சுடுவேன், அவ்வளோதான். இப்படியா எல்லாரும் தூங்குறான்? இப்படியா எல்லாரும் தூங்குறான்? அவர் சொல்கிறார் ராமகிருஷ்ணர்கிட்ட. ராமகிருஷ்ணர் சொன்ன, ஆசடு, இப்படி யாரும் தூங்கலைடா, நீ மட்டும்தான் இப்படி தூங்குற, வேறு யாரும் இப்படி தூங்கலை அப்படின்னாரு. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார், எல்லாரும் இப்படி தான் ஒரு சினிமா பார்த்துட்டு தூங்குவான்னு நினச்சிட்டு இருந்தார், ஒரு ஜோதியெல்லாம் பார்த்துட்டு தூங்குவான்னு நினச்சேன். அப்போ ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம தூக்கத்தோட மண்டலத்துக்குள்ளே போய் ரிசர்ச் பண்ண நம்மளால் முடியாது இல்லையா? ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாருக்கும். பகவானுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்ததுன்னா, தூக்கம்தான் பகவானோட ஸ்பெஷாலிட்டி. பகவான் பெரிய தூக்கக்காரர். தூங்கிகிட்டே இருந்திருக்க. அதில் அவர் வெங்கட்ராமன் தான். ஏன்னா சிவனுக்கு தூங்கினதாக எங்கேயாவது பிக்சர் சொல்லுங்க பார்க்குறோம். தூங்காதவர் சிவன் இல்லையா? ஆனால் விஷ்ணு எப்போ பார்த்தாலும் நித்ரா விசேஷேன. இங்கே முத்ரா விசேஷத்துக்கு பார்த்தா அங்கே நித்ரா விசேஷம் தான். இங்கே முத்ரா விசேஷம்னா அங்கே நித்ரையில் தான் சிவன் இல்லையா, விஷ்ணு. அவர் ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே. இப்போ பகவான் தூங்கினார்னா யாராலையும் எழுப்பவே முடியாது. அது என்ன தூக்கமோ தெரியாது. பகவானே ஒரு சமயம் சொல்கிறது, திண்டுக்கல்ல பெரியப்பா வீட்டில் இருக்கார், சேஷுவையன்னு இன்னும் பேர் அவருக்கு. வாத்தில் இருக்கிற போது
எல்லாரும் ஏதோ விசேஷம் கோவிலுக்கு போயிருக்கா. கொஞ்ச நேரம் ஏதோ வாசிச்சுட்டு இருந்தார். என்ன வாசிச்சுட்டு இருந்தார் தெரியல. கதவை சாத்தி உள்ளே படுத்துன்னு விட்டார். அப்புறம் இவாளெலாம் கோவிலுக்கு போனவா திரும்ப வந்து வீட்டில் கதவை தட்டுறா. கதவை இடித்து பார்த்தா ஒன்றும் எழுந்திருக்கலை. அப்புறம் எல்லாருமா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு சாவி கொடுத்து வச்சது நன்னாச்சு. இந்த கும்பகர்ணம் உள்ள எழுந்திருக்க மாட்டேங்க. சாவியை போட்டு திறந்து எல்லாருமா வந்து உருட்டி பெரட்டி எல்லாம் பண்ணி பார்க்குற எழுந்திருக்கவே இல்லை. அப்புறம் அடுத்த நாளைக்கு எழுப்பிட்டு கேட்டால் இது ஒன்றும் தெரியவே தெரியாது. அதுவும் இல்லாமல் தூக்கத்தில் இன்னொரு வேலை உண்டு. இந்த பசங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், தூக்கத்தில் வேணதை வெங்கட்ராமன் வச்சு விளையாடுறோன்னுட்டு இவர் தூங்கினார்னா எழுப்பி கூட்டின்னு போய் கிரவுண்டெல்லாம் நடக்க வச்சு மேலையெல்லாம் சளியை பொட்டுட்டு விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு படுக்க போடுவாளாம். கார்த்தான கேட்டால் அதுவும் தெரியவே தெரியல. இன்னமும் ஆயிருக்கே உடம்புலன்னு. ராத்திரி இவ்வளவு நடந்தது எதுவும் தெரியாது. இது பின்னால் பகவான் பேச்சுக்கு சொல்கிறது. என்ன எந்த ஸ்பெஷாலிட்டியும் தன்கிட்ட இருக்கல, இது மட்டும்தான். ஆனால் பூர்வ எங்கேயோ ஜென்மாவிலேயோ ஏதோ லோகத்திலேயோ ரிஷி லோகத்திலேயோ எங்கேயோ இருந்த நிர்விகல்ப சமாதியோடையே அவர் வந்திருக்கார். அந்த நிர்விகல்ப சமாதி சகஜமாக அவருக்கு ஹிருதயத்தில் அடங்கி கடந்தது. அவர் பாட்டுக்கு தூங்கினார்னு அப்படியே பட்டுன்னு அதில் அவருக்கு அது அந்த நிலைன்னு ஒன்றும் தெரியாது. அவர் இருந்திருக்கார். அது தூக்கத்தில் மட்டும் இல்லை. நாராயண ஐயர் ராமகிருஷ்ணன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு. அவள் 2 பேரும் சொல்கிறா, மதுரையில் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அட்டத்து மேலே ஒரு இடத்துல போய் உட்காந்துண்டு அப்படியே எப்படி ரமண மகர்ஷி இருந்தாரோ பின்னால் அப்படி அந்த வயசுலேயே அசங்காம சிலை போல் உட்காந்து. இவன் நிறைய வாட்டி நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு நாள் போய் ஏன் வெங்கட்ராமா ஏன் இப்படி உட்காந்துட்டுருக்கே, இப்படி அசங்காமல் இப்படி உட்காந்துட்டுருக்கியே, சிவனேன்னு உட்காந்துருக்கே, அது எங்களால் 2 நிமிஷம் கூட உட்கார, நீ உட்காரு நான் பண்ணித்தரேன் காட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு இந்த நாராயணரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு ப்ரூ மத்தியத்தில் கையை வச்சு ஒரு அழுத்தி தான். அவர் பின்னால் சொல்கிறார், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலையே, அப்படியே அரைஞ்ச போல் உட்காந்துருந்துட்டேன், அப்படியே அசங்காமல் உட்காந்துருந்துவிட்டேன். இதெல்லாம் அருணாச்சல நாமம் கூட சிரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம பேருக்கு சொல்கிறோம் அவர் இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் நடந்தாருன்னெல்லாம். அவெல்லாம் வந்து கர்ப்பஸ்ரீமான்கிற மாதிரி பூர்ணமாக பிறந்திருக்கா. அது எங்கேயோ ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கிறான் படுத்தான். அப்படி ஆனால் வெளிப்படையாக பகவானுக்கு ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் எதுலேயும் இருக்கலை. கோவிலெல்லாம் போய் விளையாடிட்டு வந்துட்டு இருந்தது. நல்ல சரீரத்துக்கு நல்ல பலம் இருந்தது, இரும்பு மாதிரி சரீர பலம் இருந்தது. அப்படி இருந்து ஸ்கூல்லையும் ஒன்றும் இன்ட்ரெஸ்டோடு போகலை. அப்படி இருந்த டைமில் ஒரு நாளைக்கு அவள் பந்துக்களில் ஒருத்தர் கிரகத்துக்கு வர. எல்லாருக்கும் குரு வேணுங்கிறோம் நம்ம இல்லையா, காரணமாக ஒரு குரு வேணுங்கிறோம். ஒரு நாமத்தை காதில் போடுறதுக்கு குரு வேணுங்கிறோம். கதி பெறும் மார்க்கமே என்ன, அந்த காதில் ஓது கதி பெறும் மார்க்கமே அப்படின்னு அருணாச்சல ஸ்துதி பஞ்சகத்தில் இருக்கு. காதில் ரமணஸ்துதி காதில் ஓது கதி பெறும் மார்க்கமே. அந்த காதில் அந்த நாமம் உள்ள விழறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டால் கூட இல்லை, ஒர்க் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு டைமில் அந்த நாம காதில் விழற போது அது அப்படி முக்தி மார்க்கத்தை திறந்து விட்றது. அதனால தான் பக்தாலாம் என்ன பண்ண, பகவானை விட இம்பார்ட்டன்ஸ் பகவானோட நாமத்துக்கு கொடுத்தா. எல்லாம் நாராயணாயனும் நாமம் அப்படின்னு ஆண்டாள் பாடினாலே, கண்டு கொண்டேன் பார்த்தேன் நான். மாணிக்க வாசகர் திருவாசகன் தொடங்குற போது பரமசிவனுக்கு நமஸ்காரம் இல்லை, நம சிவாய வாழ்க, அந்த நமசிவாய ஜெய ஜெய, அந்த நமசிவாயத்துக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு. ஏன்னா அந்த பஞ்சாட்சரம் முக்தி மார்க்கத்துக்கு சேதுவாக இருக்குது. பரமேஸ்வரன் இருக்கானோ இல்லையோ தெரியாது, அந்த பஞ்சாட்சரம் முக்தி மார்க்கத்துக்கு சேதுவாக இருக்குங்கிறதுனால நமசிவாய வாழ்கன்னு ஆரம்பிக்கிறார் திருவாச்சகத்தை. ஆச்சாரிய சங்கர பகவத்பாதால் 108 நாமங்கள் நாம் தினமும் இங்கே சந்நிதியில் சொல்கிறோமே, நமசிவாய நமசிவாய அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நமசிவாயன்னு எண்டாகிற மாதிரி ஸ்தோத்திரம் இல்லையா, 108 நமசிவாய வருது. ஏன்னா அந்த பகவன் நாமத்துக்கு அவ்வளவு பலம். அந்த பகவன் நாமந்தான் சாவி. அதை போட்டு ஒரு நம்பினாக்கா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு திறக்கிறது. அப்படி
அந்த நாமத்தை போட்டு ஒரு திறக்கிற போது அந்த அத்தியாத்ம வாழ்க்கை இல்லையா, அதான் முருகனார் சொல்கிறார், கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தீப்பற அப்படின்னு. அந்த பூர்ணமாக இருக்கிற நிலையை பூட்டி வச்சிருந்தது ஹிருதயத்துக்குள்ள. ரமண பகவான் என்ன பண்ணினார், அந்த பூட்டை விடுத்தனன், அந்த பூட்டை திறந்து விட்டுட்டானோ. கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் பூட்டை விடுத்தனன் உந்தீப்பற அப்படின்னு. அதே மாதிரி ரமண பகவான் வாழ்க்கையிலையும் அந்த பூட்டை திறந்து விட்ட ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஹிருதயத்துக்குள்ளே அவரை தெரியாமல் அகம்பத பொருளாக அருணாச்சலம் விளங்கின்னு இருந்தது. அந்த அருணாச்சலம்ங்கிற செம்பொருள் ஹிருதயத்துக்குள்ளே எங்கேயோ ஆழத்தில் அருணாச்சலம்ங்கிற அந்த நாமம் சொல்லப்படாமல் அவ்யாகிருதமாக, அது கிளியராக இல்லை, அந்த நாமம்னு தெரியற மாதிரி இல்லை, நாமியோட ஸ்வரூபம் அனுபூதி ஸ்வரூபமாக ஹிருதயத்துக்குள்ளே அருணாச்சலம்னு ஏதோ பிரகாசிச்சுட்டு இருந்தது. அது என்னதுன்னு தெரியலை. அப்படி இருக்கிறத கிரகத்தில் ஒரு சொந்தக்காரர், ஒரு பந்து வீட்டுக்கு ஏறி வந்தார் எதிர்ச்சையா. யாருக்கு தெரியும் யார் பந்துன்னு? அவன்தான் பந்து இல்லையா. இந்த ரமணா சென்டர் ஃபார் லேர்னிங் பெங்களூர், அவள் ஒரு நாடகம் போட்டாலே பகவான் கதை போட்டாள். அதில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பகவான் கதையில் சடனாக பரமேஸ்வரன் வந்துட்டா, ஜடாதாரி, ஒரு நடனம் எல்லாம் பண்ணி, அவள் டான்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண, சூலத்தில் ஒரு இடத்துல வச்சார். அப்புறம் தலையில் ஒரு முண்டாஸ் கட்டின்றார். எல்லாம் கட்டிண்டு நம்ம ராமேஸ்வரம் சத்சங்கத்துக்கு நடுவில் அந்த நாடகம் பண்ணான். தலையில் ஒரு முண்டாஸெல்லாம் கட்டிண்டு மேலே ஒரு வேஷ்டியெல்லாம் போட்டுண்டு, அப்புறம் மதுரையில் பகவானோட வீட்டுக்கு போய் கதவை தட்டுறோம். அப்புறம் உள்ளே வந்தோடனே இந்த வெங்கட்ராமன்கிற பையன் வரான். அப்படி கதை. அப்படின்னா யாரோ ரூபத்தில் எல்லாம் ஈஸ்வரன் தானே இருக்கார். இந்த பந்து அந்த கிரகத்துக்கு வரார். இந்த வெங்கட்ராமன் பையன் அவரை பார்த்ததும் ஏதோ தெரியற சொந்தக்காரர் தான். பார்த்தது, எங்கேருந்து வரையல் அப்படின்னு கேட்டான். பகவான் பர்ஹாப்ஸ் லாஸ்ட் டைம் எங்கேருந்து வரையல்னு கேட்டது அவர்கிட்ட தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லைஃப்பில் தேட் பிகேம் ஸோ டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே எங்கேருந்து வரையல்னு கேட்கல. அதான் நாராயணகுரு பகவானை பார்க்குறத சொல்கிறதே இதான். நீங்கள் யாருன்னு கேட்குறதில்ல, எங்கேருந்து வரையல்னு கேட்குறதில்ல, எங்கே போகிறேன்னு கேட்குறதில்ல, ஊர் என்ன கேட்குறதில்ல, ஜாதி என்ன கேட்கல. இப்படியெல்லாம் கேட்காதவனுக்கு தான் நிம்மதி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே எழுதியிருக்கார் பகவானை வச்சுண்டு. அதனால் எங்கேருந்து வரையல்னு கேட்குறது இல்லையா. அந்த பந்துவை பார்த்ததுமே பகவான் வெங்கட்ராமன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற பையன் என்னெல்லாமோ ஃபாரம் தான் சொல்லுவாள் அன்றைக்கெல்லாம். நம்மள அந்த 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் சொல்கிற மாதிரி 5th ஃபாரம் 3rd ஃபாரம் 4th ஃபாரம் எல்லாம் சொல்லுவாள். அது ஏதோ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க அமெரிக்கன் ஸ்கூலில். அன்றைக்கி என்னவோ லீவு நாளோ என்னவோ தெரியலை. கரெக்டாக இவர் வந்த நாள் பார்த்து போய் எங்கேருந்து வரையல் அப்படின்னு கேட்டார். அறிவர் சிறுவயது அது முதல் அருணாச்சலம் மிக பெரிதென அறிவினிலங்க அருகிலனதன் பொருள் அது திருவண்ணாமலையென ஒருவரால் அறிவுறப் பெற்றும் அறிவினை மருளுரு தருகினிலிருக்க அறிவரிஷ் கிரியன அமர்தருமம்மா. இதெல்லாம் அப்புறம் இங்கே வருது. ஒருவரால் அறிவுறப் பெற்றும், ஒருவர் வந்தார் வீட்டுக்கு. அவரை பார்த்து நீங்கள் எங்கேருந்து வரையல் அப்படின்னு கேட்டால் அவர் விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு பதிலாக 5 அக்ஷரத்தோடு நிறுத்தினுட்டார். அவர் என்ன சொன்னார், அருணாச்சலம் அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது காணினி காட்சி என்று வீணினில் வாயை வளர்ப்பதனால் என்ன வெங்கடரமண வேதியனே காணினி காட்சி என்றோதி அறைந்தானே கண்விழியால் எந்தன் கன்னத்திலே அப்படின்னு. அந்த அனுபூதி கொடுக்குற போது இந்த கன்னத்தில் ஒரு அரைஞ்சால் கொஞ்ச நேரத்துக்கு ஆடி போயிடுவோம் இல்லையா. அது மாதிரி அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நாமம், அவ்வளவுதான். அருணாச்சலம் பகவான் நாம அதுதான், அருணாச்சலம் தான் அது. எனக்கா புராணமே அருணாச்சலம் தான் சொல்கிறது. அருணாச்சலம் ஸ்மரணாத் அருணாச்சலம், அப்படி தான் யூசேஜ், அப்படி தான்.
ஸ்மரணாத் அருணாச்சலம். அப்போது அருணாச்சலம் அப்படின்னு காதில் விழுந்ததுமே சமாதி நிலை வந்துடுது. உள்ள கூடமாக இருக்கிற அந்த சமாதி நிலையை ஒரு மீனை வந்து சனகைஹி சித்தபடிஷம் சனகைஹி வியுங்தேன்னு பாகவதன் சொல்கிறது. ஒரு பையன் உட்காந்துருக்கான், ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கயரை கட்டி அதில் ஒரு இறையை போட்டு இப்படி பிடிச்சிட்டு குச்சியில் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கான். அது சூண்டை போடுறது, அந்த சூண்டை போட்டு பிடிச்சி உட்காந்துட்டுருக்கான். ஏதோ மீன் வரும் அந்த அப்படியே அசங்காமல் உட்காந்துருப்பான். அந்த பசங்களை நீங்கள் பார்த்தா தெரியும். ராமகிருஷ்ணர் தியானத்துக்கு அதே திருஷ்டாந்தமாக கொடுப்பார். அசங்காமல் அது மீன் பிடிக்கிறதாம் பார்த்துன்னு உட்காந்துருப்பான். அந்த மீன் வந்து அந்த இறையை கடிச்சு கொடுத்தானா ஒரு ஆட்டம் போடும் அந்த தடி, அப்போ தெரியும். இதே மாதிரி தான் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கிற புருஷனும் அசங்காமல் உட்காந்துட்டுருப்பான். அந்த ஹிருதயத்தில் அந்த ஸ்பூர்த்தியை போய் சித்தம் தொட்டு கொடுத்தானா உடம்பு ஒரு ஆட்டம் போடும். தேகம் ஒரு நடுங்கும், ஒரு எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி தேகம் ஒரு நடுங்கும். அது மாதிரி அந்த ஹிருதயத்துக்குள்ளே அப்படியே அவர் அந்த வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த இறையை கடிச்சுடுத்து. ஆனால் இது என்ன கடித்தது வந்து சின்ன மீன் இல்லை, பெரிய சுறா மீன் வந்து கடித்து என்ன பண்ணித்து, இந்த ஆள் தூங்கிட்டு இருந்தான் போல் இருக்கு இறை போட்ட பையன், அந்த கயறு அந்த குச்சி அந்த பையனையும் சேர்த்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டு கொடுத்து, உள்ளுக்கு இழுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்து இல்லையா? அது மாதிரி இங்கே அந்த நாமத்தை எறை போட்டு பிடிச்ச நாமி என்ன பண்ணித்து, நாமத்தை சொன்ன ஆளை இல்லாமல் பண்ணி கொடுத்து. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே அப்படி. அந்த பிறப்பு இறப்பு இல்லாத அந்த பொருள் வந்து சட்டுன்னு வந்து ஒரு தாக்கி கொடுத்து. அருணாச்சலம்னு கேட்டதும் பாஹ்ய பிரக்ஞை அற்று போய் சமாதி நிலையில் நின்றுட்டார். மனசு வேலை பண்ணலை, விவகாரம் பண்ணலை, நான்கிறது அற்று போயிடுத்து. இதெல்லாம் பகவானுடைய பிரமாண வாக்கியம். நமக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன் இல்லாட்டா பாத் ஆஃப் செல்ஃப் நாலேஜ், ரமண விஜயம் எதையுமே பார்க்க வேண்டாம். பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சல. உன்னோட பேரை நினைச்சதும் நீ பிடிச்ச ஒரு இழுத்த என்ன ஆச்சு? அப்போது அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறு அறுப்பாய் அருணாச்சல. இது இந்த அக்ஷரமண மாலையை வச்சுன்னே பகவான் வாழ்க்கையை சொல்லிவிடலாம். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் தன் கதையை தான் சொல்கிறார். அருணாச்சலம் நினச்சிண்டா அகத்தை வேறு அறுப்பாய், அகங்காரம் வேறு, அதோட வேறு மிஞ்சி இருந்தால் திருப்பி கலக்கும், மிஞ்சினா வந்துடும். அந்த வேறு மிஞ்சாமல் வேறு அப்படியே ட்ரேஸ் கூட இல்லாமல் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் என்னாச்சு, வேதாந்தத்தே வேறு விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சல. அந்த அருள் கொடுத்த பொருள் என்னது? வேதாந்தத்தில் வேறு விளங்குறது. இங்கே வேறு அறுத்து கொடுத்தானா, அகங்காரத்தோட வேறு பிடுங்கி போட்டு கொடுத்தானா வேறுபாடு போயிடுது, பேத புத்தி போயிடுத்து. அந்த ஈஸ்வரன் ஜீவன்கிற பேதம் போய், இறைவன் ஜீவன்கிற பேதம் போய், நீ நான்கிற வேற்றுமை அற்று போய் அகண்ட சம்விதாகாரனா உட்காந்துட்டார். அப்போ தான் அந்த அகண்ட சம்விதாகாரா எனமாக பூமாவா இருந்துட்டார். அந்த வேற்றுமை பேத புத்தி அற்று போய் தன் ஜீவத்துயிரையும் பரத்துயிரையும் சேர்த்து இருக்க பிடித்து ஒன்றாக்கி, அது அந்த பாவநிலை உள்ள பிரகாசம் ஆயிடுத்து. அருணாச்சலம்ங்கிற நாமஸ்ரவண மாத்திரம். இன்னமும் 2 அனுபவம் இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு. நான் இன்றைக்கி இந்த நாமஸ்ரவணத்திலே நிற்கிறேன் இன்றைக்கி. என்னக்கா ரங்கன்கிட்ட பகவான் சொல்கிறது, இந்த குளத்தில் போய் குளித்து காலால் அடித்ததுமே புஷ்பம் போல இருக்கே பகவானை காலுன்னு கேட்டார் ரங்கன் பின்னால். அந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல தெரியுமா? ரங்கா என்ன பண்ணுறது, அந்த சரீரம் எரிஞ்சு போயிடுது. நான் என்னைக்கு அருணாச்சலம்ங்கிற நாமத்தை ஸ்ரவணம் பண்ணினேனோ அப்போலேருந்து சமாதி நிலையிலேயே இருந்தேன். உங்கூட விளையாடினேன், உங்கூட பேசினேன், உங்கூட ஸ்கூலுக்கு வந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ சமாதி நிலை கலையவே இல்லைடா அப்படின்ட்டு. அப்படின்னா பின்னால் மரண அனுபவம் இல்லை, பெரிய புராணம் படித்தது இல்லை,
சமாதி நிலை உள்ளே இருந்தது, ஆத்மாவோட ஸ்வதசித்த சகஜ நிலையாக இருந்தது. அந்த அருணாச்சலம்ங்கிற நாம சாவியை போட்டு திறந்தப்பவே அது வந்தாச்சு. பகவான் சொல்கிறது, அந்த நாம உள்ளே போனதுமே சரீரம் எரிஞ்சு போயிடுத்துறாங்க. ரங்கன்கிட்ட பகவான் ரங்கன்கிட்ட தான் இப்படியெல்லாம் ஃப்ரீயாக பேசும் நிறைய விஷயங்கள். சரீரம் எரிஞ்சு போயிடுது தெரியுமா. உங்கூட நான் ஸ்கூலுக்கு வந்தேனா, உங்கூட நான் விளையாடினேனா, உங்கூட எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்போது எல்லாம் சமாதி நிலையிலேயே தான் இருந்திருக்கேங்கிறது. சமாதி நிலை கலையாமல் தான் இருந்திருக்கு. அது மரண அனுபவத்துக்கு அப்புறம் இருக்கிற கதையை சொல்லலை, நாமத்தை சிரவணம் பண்ணதுன்னு சொல்கிறது. அருணாச்சலம்ங்கிற ஸ்மரணை எனக்குள்ளே எழும்பின க்ஷணத்திலேயே சரீரம் இல்லாமல் ஆயிடுத்துப்பா, மனமெல்லாம் மனசு இல்லாமல் ஆயிடுத்து, நானே இல்லாமல் ஆயிடுத்தேன், சமாதி நிலையில் தான் இருந்திருக்கேன் அப்படிங்க. அப்படின்னா அது ஒரு க்ஷணத்தில் ஏற்பட்ட அனுபவம் இருக்கே, அது நித்திய அனுபவம். ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமேங்கிற தாயுமானவர், பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஓர் வார்த்தை சொல்ல வந்த மனுன மந்திரம். அந்த மந்திரத்தை கேட்ட க்ஷணத்திலேயே பார்த்த இடமெல்லாம் பரவெளி, எங்கே பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அகிலவும் உன்னுருவாய் அந்நியமில் அன்பு, அப்படி எங்கே பார்த்தாலும் சிவானுபவம் ஏற்படுற விதத்தில் ஒரு அருள் பண்ணினார். அது அந்த இன்சிடெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அது முதல் கண் வர்றது அந்த நாமஸ்ரவணம் தான் முதல்ல. அந்த நாமம், அதனால தான் 3 பாட்டு அக்ஷரமணமாலை. அருணாச்சலமென அகமை நினைப்பவர், பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை, அன்போடு உன் நாமம் ஜபம் இல்லை, அன்போடு உன் நாமம் கேள் அன்பர் தம் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சல. அன்போடு உன்னோட நாமத்தை தான் பண்ணினத்தை தான் சொல்கிறது, வேற யாருக்கு எதுவும் சொல்லலை. தான் ஜபம் பண்ணலை, கேட்டுது, அவ்வளவுதான். வெளியிலேருந்து கேட்டது, ஜபம் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஞானேஸ்வரர் சொல்கிறார், நான் ஜபம் பண்ணலை, ஞானதேவ் மௌன ஜபமாலா ஆந்தரி. நாமதேவன் மௌனமாக இருக்கான், ஜபமாலை எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது. ஜபமாலை உள்ளே ஓடிகிட்டே இருக்கான், அனுசூதம் உள்ளே ஓடின்னு இருக்கு. அந்த அக்ஷமாலான்னு பேர் அதுக்கு. அந்த அக்ஷமாலை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் அக்ஷமாலைன்னு சொல்கிறான். அந்த உள்ளே அப்படி தாரை இல்லாமல் விச்சித்தி இல்லாமல் ஓடின்னு இருக்கிறது. வெளியில் சிரவணம் பண்ணினார், பிடிச்சுன்னு விட்டார். உள்ளே நடந்துன்னு இருக்கேன்னு. நான் ஜபம் பண்ணின்னு அந்த ஜபத்தை டிஸ்டர்ப் பண்ணப்படாது. யாரோ ஒருத்தர் ஜபம் பண்ணுறான்னு கூட போய் கத்தப்படாது. உள்ள ஒருத்தர் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார், வெளியில் நான் போய் எதுக்கு அதுக்குள்ளே பூந்துக்கணும்? அவர் ஜபம் பண்ணுறத அன்போடு உன் நாமம் கேள், அந்த நாமத்தை கேட்கணும். அப்படித்தான் அன்பருக்கு, அப்படி இருக்கிற ஒரு அன்பன் இருந்தானா அவனுக்கு நான் தாசன். அன்பனுக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சல. அவனுக்கு நான் அன்பன்கிற, அவனுக்கு நான் பிரியன், அவனுக்கு நான் பக்தன். அப்படின்னா அருணாச்சலம்ங்கிற நாமத்துக்கிட்ட பகவானுக்கு ஏற்பட்ட ஈடுபாடு, அந்த அனுபூதி, சமாதி நிலை. அந்த சமாதி நிலை இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் ஏற்பட்டது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், அத்தியாத்ம வாழ்க்கையில் உபாசனை. பகவான் நாமஜபத்தை பற்றியெல்லாம் சொல்கிறதே, நாமஜபம் பகவான் எங்கே பண்ணியிருக்குன்னா, பகவானை போல் பர்ஃபெக்டாக நாமஜபம் பண்ணினவா கிடையாது. நம்மளாம் நாமஜபம் பண்ணுறோன்னா கோடியாக ஜபம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவ்வளோ ஜபம் பண்ணினாலும் உள்ளே அழுத்தி உள்ளே இருக்கிற அந்தர்யாமி பிடிச்சிக்கணும் இல்லையா? உள்ளே இருக்கிற அந்தர்யாமி அப்பவும் காது மூடின்னு அது தூங்கிகிட்டே இருக்குது. வாய் பாட்டுக்கு ஜபம் பண்ணுறது, மனசால் அழுத்தி பண்ணி பார்க்குறோம், என்னென்னமோ மெத்தட் பண்ணி பார்க்குறோம். அந்த அந்தர்யாமி தேவத்தை அந்த மந்திரத்தை தன்மேலே ஆவாகனம் பண்ணி வாங்கின்னு கொடுத்தானா அவன் மந்திர சரீரி ஆகிடுவான். அவனோட சரீரமே மந்திரமாயிடும், அவனோட பாவ மண்டலமே மந்திரமாயிடும். அந்த நாமம் அவன் என்ன சப்த பிரம்மஸ்வரூப் நாத தனு ஆயிடுவான். அவனோட சரீரத்துக்குள்ளேயே நாமம் வந்துன்ருக்கும், பாவத்துக்குள்ளே நாமம் பூந்துன்னுடும், பிரேமையில் நாமம் பூந்துன்னுடும், அனுபூதியில் அந்த நாமம் சிவநாமம் அனுபவத்துக்குள்ளே பூந்துன்னுடும். அதுதான் காதலாகி கசிந்துங்கிறார். அந்த கசியறது என்னதுனாக்கா, அது நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறார் ஞானசம்பந்தர். இந்த ஒரு இரும்புக்கிட்ட இன்னொரு இரும்பு ஒட்ட வைக்கணும்னா, இந்த இரும்பை நல்லா காய்ச்சி சூடு பண்ணி கொஞ்சம் உருக்கி ஒரு சின்ன கேப் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டு தணுக்க வச்சா ஒட்டிடணும் இல்லையா? அந்த விளக்கி சேர்க்கறதும்பா. ஆனால் அது மாதிரி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை, ஓதறதுன்னு தமிழில் அது வார்த்தை, ஓதறது வேற, ஓதறதுன்னு ஹிருதயத்துக்குள்ளேருந்து வருது. ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நாங்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே. 4 வேதங்களுக்கும் மெய்ப்பொருள், அதுக்கு சத்தை,
அதுக்குள்ளே இருக்கிற எசன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற பிராணன் அப்படி இருக்கிறது அந்த நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சரம் அப்படின்னு. அந்த அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஹரே ராம மாதிரி பகவான் ஒரு மகாமந்திரம் பண்ணித்து பின்னால் அக்ஷரமண மாலைக்கு இல்லையா, பகவான் கொடுத்த மகாமந்திரம் அது. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. அக்ஷர மண மாலை. அக்ஷரத்தோட மனம், அக்ஷரம்னா ஆத்மா, நக்ஷரதீதி அக்ஷர், அக்ஷரம்னா அழிவில்லாத பொருள், அதோட மனம், ஆத்மாவோட மனம் வரணும். ஜபம் பண்ணுற போது ஆத்மா மணக்கணும். பகவானுக்கு ஆத்மா மனத்துண்டே இருந்தது ஹிருதயத்துக்குள்ளே. இங்கே வெளியில் ஒருத்தர் வந்தார், அருணாச்சலம் அப்படின்னு ஒரு அரைஞ்சார், அவ்வளவுதான். திறந்து விட்டாச்சு, சாவியை போட்டு கோட்டமில்லாது குலவும் செம்பொருள் உள்ள திறந்து விட்டாச்சு. பூட்டை விடுத்தனும் தீபர, அந்த ஹிருதயத்துக்குள்ளே அந்த பூட்டை திறந்து விட்டாச்சு. தர்ஷனாத் அப்ரசதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாம் து மரணாத் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் அப்படின்னு புராண வாக்கியம். அப்ரசதசினாக்க சிதம்பரம். அங்கே போய் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை பார்த்தா. ஜனநாத் கமலாலயம், கமலாலயம் திருவாரூர், திருவாரூரில் போய் தியாகராஜ அங்கே போய் பிறக்கணும். காஷ்யாம் து மரணாத் முக்தி, காஷியில் இறக்கணும். ஸ்மரணாத் அருணாச்சலம், அருணாச்சலத்தை நினச்ச மாத்திரத்தில் முக்தி. அதுக்கு பகவான் தான் திருஷ்டாந்தம். அப்படி சும்மா புராண வாக்கியம் சொல்கிறதா வாஸ்தவமானு கேட்டால், இப்போ திருவாரூர் பார்த்தீங்கன்னா தியாகராஜ சுவாமி, தீக்ஷிதர், சியாமா சாஸ்திரிகள் இவாளெல்லாம் திருவாரூரில் பிறந்தா. இவாளெல்லாம் திருவாரூரில் பிறந்தவா. ஜனநாத் கமலாலய, பிறக்க வேண்டிய விதத்தில் பிறந்தா திருவாரூரில் கிடைச்ச முக்தினா இவாளே திருஷ்டாந்தம் சொல்லலாம். ஜனநாத் கமலாலயே தர்ஷனாத் அப்ரசதசி, நடராஜாவை தரிசனம் பண்ணினா முக்திங்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும் இல்லையா? இன்ஃபேக்ட் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமி தேவாரமே இருக்குது, முக்தியே வேண்டாங்கிறார். பார்க்கலாமானால் பார்க்க கிடைக்குமானா முக்தியை கூட விரும்பலைங்கிறார். அப்படி நடராஜா. அடுத்தபடிக்கு காஷியில் மரணாத் முக்தி எல்லாருக்குமே தெரியும். ஸ்மரணாத் அருணாச்சலம், பகவான் தான் அதுக்கு முக்கிய திருஷ்டாந்தம். அதுக்கு ஸ்மரணம். எங்கேயோ மதுரையில் இருந்து உருத்தெறி எல்லை உற்றுக்கண் உற்றார் கருத்தினால் தூர கருதினாலுமே வருத்தமுறாது வராத வேதாந்த அர்த்த விஞ்ஞானம் யாருக்கும் உண்டாமே அப்படின்னு பகவான் பாடியிருக்கார். அந்த அருணாச்சலத்தை நீங்கள் திருக்கோயிலூர்லேருந்து எட்டி பார்த்தாலும் கண் அப்படியே உறுத்தின்னு பார்த்தா தெரியறதான்னு பார்த்தா ஒரு கொஞ்சோண்டு சில சமயத்தில் தூரக்கேந்து அருணாச்சலம் தெரியும். அந்த கார்த்திகை தீபத்தும் போதெல்லாம் அந்த ஊருக்காரெல்லாம் அப்படி தான் பண்ணுவாள். எங்கேயோ மேலே ஏறி நின்றுண்டு அண்ணாமலை தெரியறதா உற்று பார்ப்பா. அப்படி பார்த்தா கூட உருத்தெறி எல்லை, அந்த பார்டரோட எட்ஜில் போய் நின்று உற்று பார்த்தாலும், உருத்தெறி எல்லை உற்று கண் உற்று பார்த்தார், கண்ணை இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணின்னு பார்த்தாலும் கருத்தினால் தூர கருதினாலுமே. இப்போ பகவான் கதை மாதிரி அண்ணாமலையெல்லாம் தெரியாது, மதுரையிலேருந்து அங்கே இருந்துண்டு ஹிருதயத்துக்குள்ளே நினச்சி தியானம் பண்ணி பார்த்தா கூட எவ்வளவோ முக்தி கிடைக்குங்கிற. முக்தினா என்ன? ஆத்மஜானம். ஆத்மஜானம் எப்படி வரும்? வேதாந்த ஜானம் தான் ஆத்மஜானம். வேதாந்த விசாரம் பண்ணால் தானே வரும். வேதாந்தார்த்த விசாரேன ஜாயதே ஞானமுத்தமம்னு இருக்கு இல்லையா? இங்கே பகவான் சொல்கிறார், வருத்தமுறாது வராத வேதாந்த அர்த்த விஜானம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி வர வேண்டிய உபனிஷத் ஞானம் இருக்கே, அது எளிசா வந்துடுங்கிற. யாருக்கும் உண்டாகுங்கிறார். அப்படின்னா அருணாச்சலத்தில் பிறந்த வாழ்க்கையெல்லாம் முக்தியான அருணாச்சலத்தில் சரியாக பிறக்கணும், அருணாச்சலத்தை சரியாக நினைக்கணும். அது என்ன? இங்கே பகவான் கதை தான் அதுக்கு திருஷ்டாந்தம். உள்ள அருணாச்சலம் நினச்சா தர்ஷனாத் அப்ரசதசி, ஹிருதயத்துக்குள்ளே அப்ரசதஸோட தர்சனம் உண்டாகும். சிதம்பரம் சித் சபேஷன் ஹிருதயத்துக்குள்ளே அகம் பதார்த்தமாக இருக்கிற ஆத்மாவை தர்சனம் பண்ணுவான். அப்போ என்னாகும்? ஜனநாத் கமலாலய, ஹிருதய தாமரையில் புது ஜனனம். இப்போ பகவான் ரங்கன் கிட்ட சொல்கிறான், நான் அந்த பழைய ஜாதகத்தை, பகவானோட ஜாதகத்தை எல்லாம் எடுத்து ரங்கன் பார்க்குறான். காவியகண்ட கணபதி முனி கூட பகவானோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து, பகவானே அடுத்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு புது தீர்த்த யாத்திரை போக வேண்டியது இருக்குன்னார். பகவான் சிரிச்சுன்னு சொன்னார், இது யாரோட ஜாதகம், என்னோட ஜாதகம் இல்லை. அந்த ஜாதகத்தில் இருந்த சரீரமெல்லாம் இப்போ போயிடுது. அந்த ஜாதகத்தில் இருக்கிற சரீரம்
எப்போவோ போயிடுது. இது வேற ஜாதகம். இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் சம்பந்தமே இல்லை. ஆனால் புது ஜனனம், ஜனநாத் கமலாலயே. காஷ்யாம் து மரணாத் முக்தி. காஷினா என்ன? சங்கராச்சாரியரே சொல்கிறார். காஷினா என்ன? ஆத்ம சாட்சா்கார பிரகாசத்துக்கு தான் காஷின்னு பேர். காஷதே இது காஷி பிரகாஷா. அந்த பிராவை எடுத்தாலும் காஷுங்கிற சப்தம். இந்த காஷுங்கிறோமே பணத்துக்கு இல்லையா, அது என்னென்னா இத்தினூன் மின்னின்றே இருக்குமோ இல்லையோ, அதனால தான் அதுக்கு காஷின்னு பேர் போட்டிருக்காங்க. போய் இப்படி பிரகாஷிச்சுன்னு இருக்குமோ இல்லையோ, அதனால் காஷி அப்படின்னா பிரகாசிக்கக்கூடியது, ஜோதிர்மயமானதுன்னு அர்த்தம், ஸ்வயம் பிரகாசம்னு அர்த்தம். அந்த காஷியில் ஆத்ம சாட்சா்காரத்தினால சரீரம் இல்லாத நிலை, ஆத்ம ஜான நிலை அடையிறது தான் காஷ்யாம் து மரணாத் முக்தி. ஸ்மரணாத் அருணாச்சலம். அருணாச்சலம்ங்கிறது அருணா அப்படின்னா ஜீவன், அச்சலம்ங்கிறது பிரம்மம். அந்த ஜீவன்கிறது சக்தி. அந்த சக்தி அச்சலமாக இருக்கிற பிரஜான கணத்தில், ஆத்மாவில், ஸ்வஸ்வரூபத்தில் சாட்சா்காரத்தினால ஒடுங்கிறது தான் அருணாச்சலத்தில். சக்தி ஒடுங்கிட ஓங்கும் அருணாச்சலம் அப்படிங்கிறார் பகவான். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள். அந்த சக்தி மனசு, சித்தம், சித்தில் ஆத்மஸ்வரூபத்தில் ஒடுங்க அந்த சித் சைதன்யம், சித் பிரகாசம் ஹிருதயத்துக்குள்ளே ஏற்படுறது இருக்கே, அதுதான் அருணாச்சல தரிசனம். அப்படி அருணாச்சல தரிசனத்தை பண்ணினது பகவான் தான். அருணாச்சலம் அப்படி நாமத்தை சிரவணம் பண்ணின மாத்திரத்தில் சிதம்பர தரிசனமும் ஆயிடுத்து, காசியில் சரீரமும் எரிஞ்சு போயிடுத்து, கமலாலயத்தில் புது ஜனனமும் ஆயிடுத்து. எல்லாமும் ஆகிற போது அருணாச்சலத்தால் முக்திங்கிற அந்த வாக்கியம் ரிஷி வாக்கியத்துக்கு பிரமாணபூதா. அந்த பிரமாணபூதனா பகவான் ரமணர் இருக்கார். அதனால் அந்த அருணாச்சல நாமஸ்ரவணத்தோட மகிமையை நாம் இப்போ பார்த்தோம். அந்த நாமம் ஹிருதயத்துக்குள்ளே போச்சானா ஜீவன் முக்தி அடைஞ்சிடும். பகவன் நாம ஸ்ரவணத்தோட மகிமையை எல்லாரும் பாடியிருக்கா. திருநாவுக்கரசர் தேவாரம் ஒன்று இருக்குது, அதில் அவர் பாடுறார், கருவாய் கிடந்த நாள் முதல், கருவாய் கிடந்த அந்த நாள் முதல் சிவாய நமவென உன் நாமம் பயின்றேன், தருவாய் சிவகதி பாதிரி புலியூர் ஹரனே அப்படின்னு சிதம்பரத்தில் நடராஜாட்ட பாடுறது. கருவாய் கிடந்த நாள் முதல் அப்படின்னா பகவான் கதையை கர்ப்பத்தில் அறிவரு சிறு வயதுனாக்கு கர்ப்பவாச காலத்திலேயே அர்த்தம். பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே கருவாய் கிடந்த நாள் முதல் சிவாய நமவென உன் திருநாமம் பயின்றேன் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர் சொல்கிறார். இது அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற காலத்திலேருந்து அந்த சிவாய நம அப்படின்னு நாமம் இருக்கே, அவனோட பஞ்சாட்சரம் ஹிருதயத்துக்குள்ளே துடிச்சுட்டே இருந்ததுப்பா. கருவாய் கிடந்த நாள் முதல் சிவாய நமவென உன் திருநாமம் பயின்றேன், தருவாய் சிவகதி பாதி. சிவகதின்னு என்ன அர்த்தம்? சிவஞானம். சிவஞான பிரதாயின்யை நமஹா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம். இந்த மீனாட்சி சந்நிதியில் அவள் என்ன பண்ணினா சிவஞானத்தை கொடுத்தா. சிவஞான பிரதாயின்யை நமஹா. அந்த சிவஞானம் என்னது? ஆத்மஸ்வரூப ஞானம், நம்மளோட அகம் பதார்த்தம். சிவன் நமக்குள்ள நான்கிற வஸ்துவாகவே விளங்கின்றிருக்கார், அகங்கிற பொருளாகவே ஹிருதயத்துக்குள்ளே விளங்கின்றிருக்கார். அப்படி இருக்கிற பகவானை அருணாச்சலம்ங்கிற நாமத்தை கேட்ட க்ஷணத்தில், அந்த மாத்திரத்தில் ஹிருதயத்துக்குள்ளே பகவான் சாட்சா்காரம் பண்ணிவிட்டார். நெருப்பு வச்சுடுத்து ஹிருதயத்துக்குள்ளே. ஈஸ்வரனை ஆவாகனம் பண்ணியாச்சு, சிவன் ஆவாகனம் பண்ணியாச்சு, நெருப்பு ஹிருதயத்தில் வந்துடுத்து. அக்னி, அருணாச்சலம் என்ன? அக்னி. அதனால்தான் பகவான் சொல்கிறார், இந்த நாமஸ்ரவணம் பண்ணினதுக்கு அப்புறமே உடம்பு எரிஞ்சின்றது. பக்தி வரபோது பாவம். ராமகிருஷ்ணர் கதையிலையும் வரும், உடம்பு அப்படி எரிஞ்சு எரிஞ்சு ஒரு நிலையில் அந்த பாவசமாதி நிலை வர சரீரமெல்லாம் எரியறது, உடம்பெல்லாம் எரியறது. அந்த எரியற போது நமக்கே பாருங்கோ, லைஃப்பில் ஏதாவது ஒரு டென்ஷன், டிஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் வரபோது நம்ம அட்டாச்மெண்ட் இருக்கிற பொருளுக்கு ஏதாவது ஆகிற போதே எரியும், எரிச்சல் வரும் நமக்கு, வயத்தையெல்லாம் கலக்கும் இல்லையா? என்ன? ஆமாம், அது அப்புறம் பார்த்துக்கோ, அது அப்புறம் பூரா வரணும். கரெக்டாக ஞாபகப்படுத்தினது. அப்போது அந்த நாமத்தை ஸ்ரவணம் அது பூரா அருணாச்சலம் வேற வந்ததுக்கப்புறம் தான் அது அந்த நாம ஸ்ரவணத்தோட இது வரும். திருநாவுக்கரசர் தேவாரம் ஒன்று இருக்குது, அதான் ஞாபகப்படுத்துகிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய வாரூர் கேட்டால்,
பேர்த்தும் அவனுக்கு பிச்சையானாள், தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு ஒரு 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 நாயக பாவத்தில் திருநாவுக்கரசர் தேவாரம் பகவானோட லைஃப் அப்படியே அது காட்டுன்னு சொல்லுவாள். பகவானோட லைஃப்பை பூரா அது காட்டும் அந்த தேவாரம்னு கனகம்மா வியாக்கியானத்தில் போட்டிருக்கா. முருகனார் சுவாமி எடுத்து கொடுத்துருக்கார். அது இப்படி அந்த நாமஸ்ரவணத்தோட மகிமை, அந்த சிவநாமத்தோட மகிமை. ஏன்னா பகவானோட ஆத்ம விசாரம், ஆத்ம சாட்சா்காரம் இதெல்லாம் நாம் நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற பகவன் நாம ஸ்ரவணத்தோட மகிமை, பகவன் நாமத்தோட மகிமை, அந்த பக்தி எப்படி பெரிய ஒரு ஆலம்பம் இருந்திருக்குங்கிறது நாம் மறந்துவிடப்படாது. அந்த ஆலம்பத்தோட பலமாக்கும் இந்த ஞானம். ஏன்னா பகவான் பின்னால் திலீப் குமார் ராய் கிட்ட சொல்கிறார், பக்தி தான் ஞானத்துக்கு அம்மா அப்படிங்கிற, பக்தி தான் ஞான மாதா அப்படிங்கிற. ஏன்னா அந்த பக்தியா ஞானம் பிரஜாயத்தே, அந்த பக்தியிலேருந்து ஆத்ம ஞானம் வருது. அந்த பக்தியோ நாமத்தை ஆசிரியச்சுன்னு இருக்கு, அந்த பகவானோட நாமத்தை ஆசிரியச்சுன்னு இருக்கு. அந்த நாமம் உள்ள இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவா, பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறவாள் மேலே சந்தனம் எல்லாம் போட்டுப்பா. அந்த ராத்திரி திவ்யநாமம் பண்ணுறபோது மேலெல்லாம் சந்தனம் போட்டுன்னு புஷ்பம். ராமகிருஷ்ணருக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுட்டு இருந்தது அந்த மகாபாவத்தில். அப்போது அந்த பைரவி பிராமணி என்னமோ வைத்தியர்கள் சிகிச்சை மருந்து சாப்பிட்டு ஒன்றும் போகலை. அந்த பைரவி பிராமணி நிறைய மேலே சந்தனத்தை போட்டு கழுத்தில் துளசி மாலையெல்லாம் போட்டதோட சீதளமாகிடுத்தோம். அதெல்லாம் அந்த சம்பிரதாயங்களில் இருந்தது. அது அப்படி பகவானுக்கு அப்படி யாரும் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. பகவான் பின்னால் சொல்கிறது, ஒரு சமயம் காவியகண்ட கணபதி முனிக்கு கபாலபேதம் வந்துடுது அந்த யோகா அனுபவத்தில். அப்போது மாமரத்து குகையில் போய் பார்த்து அவருக்கு ஏதோ உபதேசம் பண்ணுறது பகவான், இப்படி பண்ணி சரியாயிடும் அப்படின்றது பகவான். அப்புறம் திரும்பி வந்துட்டுருக்கு. வர வழியில் குஞ்சு சுவாமியோ யாரோ கூட இருக்கா. இவாளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா, நமக்கு யார் இருந்தா அப்படிங்கிறது, நமக்கு யார் இருந்தா அப்படின்னு யாருமே இல்லை. அப்போது ஆனால் என்னென்னமோ நடந்தது இல்லையா? இங்கே அந்த நாமஸ்ரவண மாத்திரத்தில் பகவான் ரங்கன் கிட்ட சொல்கிறது, உடம்பெல்லாம் எரிஞ்சுடுத்துன்னு அக்னி. அந்த சிவநாமத்தை உள்ளே எடுத்து போட்டதுமே பார்வதி பரமேஸ்வரால் சேர்ந்து உள்ள வந்துவிட்டா. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. அந்த நாமத்தோட வாக்கு தான் பார்வதி, அர்த்தம் தான் பரமேஸ்வரன். வாக் அர்த்தாவிவ சம்பிருக்தோ ரெண்டுமே சேர்ந்து வந்துடுது. அந்த நாமம் வரபோது பார்வதி பரமேஸ்வரால் வந்துவிட்டா. பகவத் பாதால் சொல்கிறா, நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பர ஆஸ்லிஷ்ட வபுர்தராபியம். அந்த சிவனும் சக்தியும் வேறு பிரியாமல் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்லிஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திர கன்யா விஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் நம சிவாபியாம் பரம ஔஷதாபியாம். ஒரு பெரிய மருந்து, இந்த சம்சார பிணிக்கு ஒரு மருந்து அது. நம சிவாபியாம் பரம ஔஷதாபியாம். அப்புறம் பஞ்சாட்சரி பஞ்சர ரஞ்சிதாபியாம். இந்த சில பேர்லாம் அந்த கூடு கட்டிப்பா கழுத்தில். அந்த கூடு கட்டுற மாதிரி இந்த பார்வதி பரமேஸ்வரால் ஒரு கூடுக்குள்ளே போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அது என்னத்தில் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குன்னா பஞ்சாட்சரி பஞ்சர ரஞ்சிதாபியாம். அந்த பஞ்சாட்சரிங்கிற அந்த பஞ்சரத்துக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே போட்டு இந்த ரெண்டு கிளியும் போட்டு பூட்டி வச்சுருக்கான். அந்த சக்தியும் சிவமும் அந்த அனுபூதியை போட்டு பூட்டி வச்சுருக்கான். அது மாதிரி அருணாச்சலம்ங்கிற நாமத்துக்குள்ளே ஆத்ம சாட்சா்காரத்தை, ஜீவன் முக்தியை, அருணாச்சலேஸ்வரனை, பகவானை. அதனால் அண்ணாமலையை விட்டு அமெரிக்காவில் இருங்கோ நீங்கள், இல்லை ரஷ்யாவில் இருங்கோ, இல்லை எங்கேயாவது துபாயில் இருங்கோ, எங்கே வேணால் இருங்கோ, அருணாச்சலம்னு ஸ்மரணம் வந்துடுத்தானா அருணாச்சலம் வந்துடுத்து. அருணாச்சலம் ஸ்மரணாத் அருணாச்சலம். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் ஹிருதயத்துக்குள்ளே நினச்சிண்டா அகத்தை வேற அறுப்பாய் அருணாச்சல. அகங்காரம் வேறற்று போயிடும். பகவான் நான் யார் விசாரம் பண்ணி ஜீவன் முக்தி அடைஞ்சு அகங்காரம் போச்சுன்னு சொல்லலை. அருணாச்சலம் நினச்ச அன்னைக்கே படுத்தோம். அந்த அருணாச்சலம்னு ஸ்மரண பண்ணின க்ஷணத்திலேயே நான் அற்று போயாச்சு. நான்கிறது இல்லாமல் போயாச்சு. அந்த அருணாச்சலம் மட்டும்தான் இருக்குது. அருணை என்று எண்ணையான். இன்னொரு பாட்டு, அருணை என்று எண்ணையான் அருள் கண்ணி பட்டேன் உன் அருள் வலை தப்புமோ அருணாச்சலம்.
அந்த அருணாச்சலம் நினச்சதுமே வலைக்குள்ளே மாட்டின்னு விட்டேங்கிறார் பகவான். சிலதெல்லாம் பாருங்க, மொபைல் ஆன் பண்ணி வச்சா ரேஞ்சில் வந்துவிட்டால் யாராவது கூப்பிட்டு மாட்டின்னு விடுவோம் இல்லையா நம்ம. அது மாதிரி நம்மளும் பகவானோட ரேஞ்சில் வந்துவிட்டோமானால் அவனோட காலில் மாட்டின்னு விடுவோம், அவனோட வலையில் மாட்டின்னுடும் இல்லையா. அருள் வலை, அந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டின்னுடுவோம். அருணை என்று எண்ணையான் அருள் கண்ணி பட்டேன் உன் அருள் வலை தப்புமோ அருணாச்சல. அந்த கிரேஸ் அருள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நாம் அந்த அருள் வலைக்குள்ளே நாம் ஏறணுமானா, அதற்குள்ளே மாட்டிக்கணுமானா ஏதோ ஒரு காரணம் வேணும். ஒரு காரணத்துக்காக காத்துன்னு இருக்கார் பகவான். ஏதோ ஒரு காரணத்துக்காக காத்துருக்கார் பகவான். வரத்துக்கு ரெடியாக, நம்ம தான் கூப்பிட மாட்டேங்கிறோம். கூப்பிட்டா அந்த பெரிய பொருள் வந்துவிட்டால் நம்மளால் தாங்கிக்க முடியுமாங்கிறது தான் எல்லாருக்கும் சந்தேகம். எங்கள் ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணார், குளத்துக்கரையில் யானையை குளிப்பாட்டின்னு இருந்தார். யானையை குளிப்பாட்டி கரையில் நிறுத்திட்டு கட்டி போடலை. இந்த யானைக்காரன் குளிச்சுன்னு இருந்தப்போ இவர் சின்ன பையனாக இருக்கிற ஒரு வாழைப்பழத்தை நீட்டி வான்னு கூப்பிட்டு ஆனை பின்னாடி வந்துடுத்து. அப்புறம் இவர் ஊரு பூரா ஓட, ஆனை பின்னால் ஓட. அப்புறம் யாரோ சொன்னால் அதை விட்டு வாழைப்பழத்தை கொடுத்தா போயிடும், அது இவ்வளோ பெரிய ஆனை வந்துவிடுன்னு நினைக்கல. அது மாதிரி ஈஸ்வரனுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் சுலபகான்னு ஒரு நாமம், ரொம்ப சுலபம். அவர் ரெடியாக இருக்கார். யாராவது கூப்பிட மாட்டாளான்னு காத்துட்டே இருக்கார். கூப்பிட்டா வந்துடுவார், அந்த அனுபூதி ரூபமாக வந்துடுவார். அருணாச்சலம் அப்படின்னு பகவான் ஸ்மரணை தான் பண்ணார், கூப்பிடக்கூட இல்லை. அருள் கண்ணி பட்டேன், அந்த கண்ணியில் மாட்டின்னு விட்டேங்கிற, அந்த ஹூக்கில் மாட்டின்னு விட்டேன், இன்னுமே தப்பிச்சுக்க முடியாது. அருள் வலை தப்புமோ அருணாச்சல. எப்படி உன்னோட அருள் வலையில் நான் தப்பிச்சுக்க முடியும்? அப்படி அந்த அருள் வலை, கிருப்பைங்கிறது, கிரேஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பவர். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் த மோஸ்ட் அன்டிஃபைனபிள் பவர். பாக்கி எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணி விடலாம், அந்த கிருப்பாங்கிறது இருக்கே அதை டிஃபைன் பண்ண முடியாது. அது லைஃப்பில் வரபோது நமக்கு தெரியும், நம்ம அகங்காரம் அல்லாத, நம்ம வில் அல்லாத ஒரு ஃபோர்ஸ், அதோட பிடியில் நம்ம மாட்டின்னுட்டோம். விடாப்பேயாய் பிடித்துன்னு பகவான் சொல்கிறார். விடாப்பேயாக பிடிச்சிக்கிறது. மகாசக்தி நிபாத்தேன பிரபுத்தாய நமகான்னு ஒரு நாமம். மகாசக்தி விழற போது பிரபோதம், சாட்சாத்காரம் ஏற்பட்டுடுது. அதுக்கு மூல காரணம் இந்த அருணாச்சலம்ங்கிற நாம ஸ்ரவணம் தான். சிவபக்தர்கள்லாம் பரமேஸ்வரனை விட சிவ நாமத்துக்கு, பஞ்சாட்சரத்துக்கு, 5 எழுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது அதனால தான். ஏன்னா அந்த நாமம் தான் பகவானோட ஸ்வரூபம். அப்படி அருணாச்சல நாம ஸ்மரணத்தோடு இன்றைக்கி நாம் நிறுத்துகிறோம். நாளைக்கு தொடர்ந்து பக்தியோட தொடர்ந்து இருக்கிற வெள்ளம். எம்புருக்கும் அன்பர்கள் தம் இன்சொற்கள் செவியுமென் புன்மொழி கொள அருள் அருணாச்சல அப்படின்னு இருக்காரோ இல்லையோ, அந்த பெரிய புராணத்தை பகவான் திறந்தது, அந்த பக்தி வெள்ளத்துக்குள்ளே ஆழ்ந்தது. பார்ப்போம். இதெல்லாம் இப்படி தான் ஞானத்துக்கு போனோம். கர்மா, உபாசனையோட பலமாக ஏற்படக்கூடிய அனுபூதி பக்தி, அன்பு, அப்புறம் பரிபூர்ணமான அகங்கார நாசம், அகந்தை உரு அழிதல் முக்தி அப்படின்னு உள்ளது 40. அகந்தை உரு அழிதல் முக்தி, ஆணவ மலம் அழிதல், அந்த அகங்காரம் இல்லாமல் ஆகிறதுங்கிறது ஈஸ்வரனோட கிருபையினால தான் அது நடக்கிறது. அதை தொடர்ந்து நாம் நாளைக்கு பார்க்குறோம். ஹர நம பார்வதீபதயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. ஆவர்த்தபுர்யாம் ஜனிதம் பிரபத்யே பாண்ட்யேஷ தேசே விஹிருதம் பிரபத்யே ஷோணாச்சலப்பிரஸ்தசரம் பிரபத்யே பிக்ஷும் தவ க்லேஷசஹம் பிரபத்யே ஆப்ரம்மகீட்டாந்தசமம் பிரபத்யே ஜிதாரிஷட்வர்கமஹம் பிரபத்யே சர்வஜ்ஞதாசாரபிருதம் பிரபத்யே நிஸ்ஸீமகாருண்யநிதிம் பிரபத்யே அஸ்மாத் பிரபஞ்சாததிகம் பிரபத்யே விஸ்வாதிகோக்தேர்விஷயம் பிரபத்யே காலகிரஹகிராஹபயாபனுத்யை கிருதாந்தசிக்ஷாகிருதினம் பிரபத்யே வினே
नेतुमार्तिं विषयाध्वजन्यां विज्ञानमूर्तिं दधतं प्रपद्ये कन्दर्पदर्पज्वरवारणाय कामारिलीलावतरं प्रपद्ये आजन्मवन्निव्रतिनं प्रपद्ये कुण्डीभृतं दण्डधरं प्रपद्ये ब्रह्मासनध्यानरतं प्रपद्ये ब्रह्मात्मभूयं यदिनं प्रपद्ये हरं प्रपद्ये विजरं प्रपद्ये स्वतन्त्रतायाः सदनं प्रपद्ये अमेयसामर्थ्यवहं प्रपद्ये विशुद्धविज्ञानिवरं प्रपद्ये दौर्भाग्यतापत्रयकर्ममोह सन्तापहन्तारमहं प्रपद्ये यथार्थसङ्कल्पमपेतपापम् अवाप्तकामं विशुचं प्रपद्ये मनःप्रसादं भजतां दधानं मुग्धस्मितोल्लासिमुखं प्रपद्ये यथामशेषां व्यपनीयमूदप्रदेन नाम्ना रमणं प्रपद्ये शिवं प्रपद्ये शिवदं प्रपद्ये गुरुं प्रपद्ये गुणिनं प्रपद्ये मदीयहृत्पद्मजुषं प्रपद्ये शरण्यमीशं शरणं प्रपद्ये।